நடக்காத விஷயங்களை இமேஜின் பண்ணி சொல்லியிருக்காரா? இந்த இதில் தான் யார் போட்டாங்க, இல்லை உங்கள் மேலே யாருன்னா கோவமாக இருக்கா சொல்லுங்கனாலையும் சொல்ல மாட்டார். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு போய் பாருங்க மேடம், ஒரு சாமானை வடிக்காத சாமானே இல்லை மேடம். யாரை உடைச்சாங்க? நானே வடிச்சு அந்தளவுக்கு பண்ணிடுவாங்க மேம் இவங்க. உங்கள் பேர்? நெஞ்சுண்ட செட்டி சார். என்ன வேலை செய்கிறீங்க? பூ கடை வச்சுருக்கோம் மேடம். பூக்கடை வச்சு? எங்கள் அக்கா பூ கடை வச்சுருக்கேன், அதில் நான் வேலை செய்கிறேன் மேடம். சரி, சொல்லுங்கள். என் பிரச்சனை என்னென்னா, எங்கள் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை மேடம். எவ்வளோ நாளாச்சு கல்யாணம் ஆகி? கல்யாணம் ஆகி இப்போதுக்கு 2 வருஷம் ஆகுது மேடம். குழந்தை இருக்கா? குழந்தை இருக்குது மேடம். எப்படி உங்கள் காதல் திருமணமா? ஆமாம், லவ் மேரேஜ் மேடம். எப்படி அவங்கள மீட் பண்ணீங்க? மீட் பண்ணது வந்து மேடம், எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து அவங்க தான் குடிக்கிருந்தாங்க மேடம். அப்பப்போ எங்கள் வீட்டுக்கு வந்து நினச்சி மேடம். நான் வந்து மீட் பண்ணேன் மேடம். அப்போ எங்கள் வீட்டுக்கு வந்து க்ளோஸாக ரொம்ப பேசி லவ் பண்ணுங்க மேடம். உங்கள் வீட்டில் யாரெல்லாம் கூட பிறந்தவங்க இருக்காங்க? 2 அக்கா ஒரு தங்கச்சி இருக்காங்க மேடம். நீங்கள் ஒரே பையன்? ஆமாம் மேடம். அந்த பொண்ணோட வீட்டில்? அந்த பொண்ணோட வீட்டில் ஒரு பையன், ஒரு 2 பொண்ணு மேடம். அவங்க இவங்க படிச்சிருக்காங்களா? படிக்கல மேடம். அவங்க 3வது எதாவது படிச்சிருக்காங்க, நான் 9th படிச்சிருக்கேன் மேடம். சரி, ஓகே. வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க, பழக்கம் ஆயிடுச்சு. ஆமாம் மேடம். பழக்காயிட்டு பின்னாடி என்ன ஆச்சுன்னா, நல்லா தான் இருந்தோம். திடீர்னு லவ் பண்ணேன் மேடம். லவ் பண்ணிட்டு பின்னாடி இது என்ன பண்ணுச்சுன்னா, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ, நீ ரொம்ப ஏமாத்துற, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிச்சு. நான் என்ன பண்ணேன், ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறா, நான் ஏமாற்ற மாட்டேன், 2 வருஷம் கல்யாணம் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்கேன்ல, இந்த மாதிரி இருக்குது, ஏன் நீ இந்த மாதிரி பண்ணுறான்னு நான் சொன்னேன் மேடம். என்ன 2 வருஷம் லவ் பண்ணேன் மேடம் அவங்கள. சரி. லவ் பண்ணிட்டு பின்னாடி அதே என்னாச்சு, அவங்க வீட்டில் நான் அவங்க அம்மா வந்து விட்டுட்டு போயிடுவான், அந்த இதையும் சொல்லி கொடுத்துருக்காங்க மேடம். அப்புறம் என்னாச்சுன்னா, நீ இல்லை நான் விட்டுட்டு போக மாட்டேன், நான் பண்ணிக்கிறேன்னு நான் சொன்னேன் மேடம். அப்புறம் திடீர்னு அது வந்து எங்கிட்ட ஒரு நாள் அந்த மாதிரி கேட்டுச்சு மேடம். கேட்டுட்டு பின்னாடி நான் என்ன பண்ண ஒன்றுமே புரியல மேடம். சரி, நான் ஒரு நாள் தண்ணி அடிச்சிருந்தேன் மேடம். தண்ணி அடிச்சு வீட்டுக்கிட்ட உட்காந்தேன் மேடம். வீட்டுக்கிட்ட வந்து அப்போ வந்து வீட்டில் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லை நான் இருக்க மாட்டேன், நான் செத்துறான்னு சொல்லிச்சு மேடம் என்கிட்ட. அன்னி கூட நான் பண்ணிக்கல மேடம். சரி, நான் சொன்னேன் மேடம், பண்ணிக்கிறேன், ஏமாற்ற மாட்டேன், நான் விடமாட்டேன் ஒன்றா, அந்தளவுக்கு நான் இவ்வளோ லவ் பண்ணியிருக்கேன் மேடம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம், அந்தளவுக்கு நான் பண்ணேன் மேடம். அப்புறம் அது கேட்கல மேம் என் பேச்சு. சரி, நான் என்ன பண்ணேன், சரி ஆச்சு, உனக்கு பிரச்சனை வந்தால் நான் சரி ஆச்சுன்னு முடிவு எடுத்தேன் மேடம், பண்ணிக்கணும் இன்றைக்கின்ட்டு. ஒரு நாள் தண்ணி அடிச்சுட்டு ஃபுல்லாக தண்ணி அடிச்சு வீட்டில் இருந்தேன் மேடம். அவங்க வீட்டில் பயங்கரம் சண்டை மேடம். சண்டை போட்டுருந்துச்சு. சரி வா நம்ம போகலான்ட்டு நானே கூட்டின்னு போய் கல்யாணம் பண்ணிக்கணும் மேடம். ஏன் உங்கள் வீட்டில் சொல்லி முறைப்படி கல்யாணம் பண்ண வேண்டியது தானே மேடம்? இல்லை, அப்படி ஃபஸ்ட்டு கேட்டிருக்கேன் மேடம். நான் கேட்டேன், அவங்கள கேட்டேன், நான் கொடுக்குறேன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த அம்மா அவங்க நான் லவ் பண்ணேன்னு தெரிஞ்சு அவங்க ஊருக்கு கூட்டின்னு போயிட்டாங்க. 2 சொல்கிறீங்க, அவன் ஏமாத்துவான்னு சொல்கிறீங்க. இப்போ கேட்டப்போ இல்லை ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க சொல்கிறீங்க மேடம். எது உண்மை? ஃபஸ்ட்டு லவ் பண்ணேன் மேடம். அப்போ லவ் பண்ணும்போது அது ஊருக்கு கூட்டின்னு போயிடுச்சு மேடம். எனக்கு தெரிஞ்ச நான் லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சலாம் ஒரு 2 மாதம் ஊரில் வச்சுருந்தாங்க மேடம். ஊரில் வச்சுட்டு எனக்கு ரொம்ப பயம், எங்கே போச்சேன்னு தெரியல, எதுவுமே கேட்டால் கூட சொல்லலை மேடம். அப்போ நானாக தெரிஞ்சுக்கணும் மேடம். தெரிஞ்சுக்கின்னு ஊருக்கு போனோம் மேடம். ஊருக்கு போயிட்டு அவங்க பார்த்தா வீட்டில் இருந்துச்சு மேடம். அது வீட்டில் இருந்தால் கூப்பிட்டேன் மேடம், வா நம்ம போகலாம், இங்கே எப்படி வந்தால் எனக்கு சொல்லாது போயிட்டு ஃபோன் கூட பண்ணலாம் மேடம். அது சரி, நான் என்ன பண்ணேன், என்ன பேர் அவங்களுக்கு? வினோதினி மேடம். சரி, நான் என்ன பண்ணேன், சரி வான்னு கூப்பிட்டேன் மேடம். இல்லை நானே இந்த மாதத்துக்குள்ளே வரேன் அப்படின்னு சொல்லிச்சு மேடம். அது வந்துட்டு பின்னாடி வீட்டில் இருந்தேன் மேடம். அப்புறம் யோசித்தேன் மேடம், பண்ணிக்கலாமா வேணான்ட்டு. சரி, ஒரு நாள் தண்ணி அடிச்சுட்டு நானே தைரியமாக வந்து வண்டியில் கேட்டேன் மேடம். தண்ணி அடித்தா தான் தைரியம் வருமா? ஏன் மேடம், தைரியம் வரும் மேடம். அது இல்லை மேடம், அன்றைக்கி ரொம்ப பெஜாரில் இருந்தேன் மேடம். எதுக்கு பேஜாரு? இதுதான் இந்த மாதிரி பண்ணிருக்காரல, என்ன பண்ணா இது வேணாம், இந்த மாதிரி அவங்க வீட்டில் எடுத்துன்னு போய் விட்டுன்னு இருக்காங்க மேடம். ஊரில் விட்டாங்களா மேடம். அது எனக்கு ரொம்ப பெஜாராகிடுச்சு மேடம். என்ன இப்படி பண்ணிருக்காங்கன்ட்டு அப்படி ஆயிடுச்சு மேடம் மனசில். சரி, உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்க சொல்ல வேண்டியது தானே? எங்கள் அப்பா இல்லை மேடம், எங்கள் அம்மா தான் இருக்கு. அம்மாட்ட சொல்ல வேண்டியது தானே? அந்த அம்மாவுக்கு எதுவுமே தெரியல மேடம், கோயிலில் தான் வேலை செய்யுது மேடம். அக்காட்ட சொல்ல வேண்டியது தானே? எங்கள் அக்கா எல்லாம் தெரிஞ்சு சொன்னாங்க மேடம், கல்யாணம் பண்ணி தரான்னு சொன்னாங்க மேடம். ஆனால் அதுக்குள்ளே அது இவங்க இப்படி பண்ணிட்டாங்க மேடம். யார் பண்ணாங்க? நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்களா, அவங்க வந்தாங்களா? அவங்க அம்மா கூட்டின்னு போய் விட்டுருக்குறேங்க மேடம். எங்கே கூட்டிகிட்டு போய்? அவங்க ஊரில் மேடம். சரி, அவங்க ஊரில் கூட்டின்னு போய் விட்டு பின்னாடி எனக்கு ரொம்ப பயடுத்துச்சு மேடம். சரி, நான் என்ன பண்ணேன், இங்கே விடுது வேணாம், இதுக்கு மேலே விட்டா இவங்க எதாவது பண்ணிக்க போகிறாங்கன்ட்டு எனக்கு டவுட் வந்துடுச்சு மேடம். சரி, கூட்டின்னு வந்துட்டு 4 மணி டைம் சாயந்தரம் கூட்டின்னு போய்ட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் மேடம். நான் கல்யாணம் பண்ணி வீட்டில் கூட்டின்னு வந்து வீட்டில் விட்டேன் மேடம். அப்புறம் யாருமே எங்கிட்ட பேசலாம் மேடம். ஒரு மாதம் எங்கள் அம்மா எதுவுமே பேசலாம் மேடம். அப்புறம் கொஞ்சம் நைஸ் பண்ணி எங்கள் அம்மா நல்லா தான் இருந்தோம் மேடம். நாங்கள் திடீர்னு என்ன ஆச்சுன்னா, நான் ரொம்ப செலவு பண்ணுறது அதிகமாக, நான் காசு கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்தேன் மேடம். எங்கள் அம்மா சொத்து விற்று காசு கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க மேடம். எவ்வளோ சொத்து விற்றாங்க? இப்போ 70 லட்ச ரூபா எடுத்துருந்து பொங்கல் எங்களுக்கு 2, எங்கள் அக்கா, அவங்க தங்கச்சி, எங்கள் அம்மா 2 பேர் தான் இருக்காங்க மேடம். பொங்கல் பிரித்து எங்கள் 25 கொடுத்தாங்க மேடம். அப்புறம் எனக்கு 11 லட்சம் கொடுத்தாங்க மேடம். எங்கள் அக்காவங்களுக்கெல்லாம் கொடுத்து மிச்சம் எனக்கு கொடுத்தாங்க மேடம்.
சரி நானும் அதை வச்சுக்கின்னு பைனான்ஸ் விட்டுக்கின்னு லேண்டெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன் மேடம். அது நல்லா தான் இருந்தேன் மேடம். நான் ரொம்ப தண்ணி அடிக்கிறது ஆரம்பிச்சிட்டேன் மேடம். ஏன்? தெரியல மேடம். வீட்டுக்கு வந்தால் ரொம்ப சண்டை. அவங்க அம்மா பக்கத்து வீடு மேடம். அவங்க அம்மா அப்படியே சொல்லி தருது. அவன் அப்படி இருக்கான், அவங்க கூட அதிகமாக இது வச்சுக்காத, நீ வந்துரு விட்டுட்டு அப்படி இப்படி சொல்லி கொடுத்துருங்க மேடம். ஒரு நாள் அந்த மாதிரி சொல்லும்போது நான் நல்லா எனக்கு கேட்டு நான் தெரிஞ்சுக்கின்னு நல்லா அடிச்சிட்டேன் போய் மேடம். யார் அடிச்சிங்க? எங்கள் ஒய்ஃபாவை. ஒய்ஃப் நீ எதுக்கு உங்கள் அம்மா கிட்டே பேசுகிறா, பக்கத்து இருக்கும்போது நீ எதுக்கு போகிறான்னு எதோ சொல்லி அடிச்சிட்டேன் மேடம். அடிச்சல தாலி புனியும் மூஞ்சிக்கெல்லாம் அடிச்சிச்சு மேடம். நீ இதுக்கு மேலே வேணாம், நீ இருக்க மாட்டேன், நான் போகிறேன். 2 நாள் வீட்டுக்குள்ளே அவங்க வீட்டிலனே போய் 2 நாள் இருந்துச்சு மேடம். 2 நாள் இருந்துட்டு எதோ கேட்டேன் மேடம். வான்னு கூப்பிட்டா அதை வரல மேடம். அப்புறம் எங்கள் அக்காவும் கூப்பிட்டு இது மாதிரி இப்படி தான் இருப்பாங்க அப்படி சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க மேடம். டெய்லியுமே நான் அடிச்சாலே போதும், எதனா ஒரு சண்டை வந்தாலும் அவங்க வீட்டுக்கு போயிடுவேன். நீங்கள் அடித்தா போயிடுவாங்க? இல்லை மேடம், சண்டை வந்தாலே எதனா ஒரு பிரச்சனை என்ன பண்ணுவீங்க? என்ன உங்ககிட்ட உங்கள் வீட்டில் இருக்கிறது என்ன, ஆனால் அவங்க வீட்டுக்கு போயிடுது. சண்டை வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சண்டை சொல்லி பேச்சு கேட்காதுமா. இல்லை அவ்வளோ அடிக்க மாட்டாங்க. சும்மா 2 அடி அடித்தாலே அதுக்கு அழுதுன்னு போயிடுது மேடம். அப்படியே பக்கத்து வீட்டு இருந்தால் அதுக்கு டென்ஷனாக இருந்தால் அழுதுன்னு போயிடுது மேடம். அப்போ நான் இப்படியே பண்ணினே இருந்துச்சு மேடம். சரி ஏன்னா அது இது இப்படி பண்ணுதான்ட்டு நான் வேசித்தேன் மேடம். ஒரு நாள் தண்ணி அடிச்சுட்டு இருந்தேன் மேடம். என்ன இப்படி பண்ணுதான்னு வேசித்தேன் மேடம். நீங்கள் இவ்வளோ நேரம் பேசினதில் ஒரு 10 வாட்டி சொல்லிட்டேங்க தண்ணி அடிச்சுன்னு. இல்லை மேடம், நான் தண்ணி அடிச்சேன்னா தான் மேடம் அப்படி நான் சண்டை ஆடுறது அந்த சண்டை போடுறது தான். இல்லைன்னா நான் சண்டை போட மாட்டேன். தண்ணி அடிச்சுட்டு என்ன பண்ணீங்க? அப்படி சண்டை அன்றைக்கி நான் சொன்னேன் மேடம், நம்ம வெங்கனா போயிடலாம், தனியாக இங்கே இருக்கிறது வேணாம், நானே பார்த்துக்கிறேன். இதுக்கு மேலே அவங்க எங்கள் அம்மா நான் சொல்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு நான் சொன்னேன் மேடம், தனியாக எங்கன்னா போய் வாழ்ந்துக்கலான்ட்டு. அதை தான் இங்கேயே இருக்கலாம்னு சொல்லினேச்சு மேடம். நான் கேட்கவே நம்ம ஒரு நாள் வந்தோம் மேம் வீட்டுக்கு. வண்டி விட்டு வந்துட்டு சரி வா நம்ம போகலாம், வா எங்கன்னா போயிடலான்னு கேட்டேன் மேம். வரவே இல்லை மேடம். சரி நான் ஒரு நாள் ரொம்ப வேசித்தேன் மேடம். எப்படின்னா இங்கே நினச்சா நம்ம வீடு எங்கன்னா மாற்றிடணும், வீடு இங்கே இருக்கிறது வேணான்ட்டு. அப்புறம் ஒரு நாள் சொன்னேன் மேடம், அழுதுன்னு அவளுக்கு, இங்கே இருக்கிறது நம்மளுக்கு வேணாம், எங்கன்னா தனியாக போயிட்டு நம்ம வாழலாம், நானே சம்பாதிக்கிறேன், நானே நீ தைரியமாயிரு நான் அப்படி சொன்னேன் மேடம். சரி போகலான்னு ஒத்துக்கிச்சு மேடம். ஒத்திக்கின்னு போனுங்க மேடம். போயிட்டு பெங்களூரில் இங்கே பக்கத்தில் ஒசூர் பக்கத்தில் தான் மேடம் இருக்குது. இங்கே ஒசூர்னா பக்கத்தில் தான் இருக்குது மேடம். அங்கே போய்ட்டு வீடு எடுத்தேன் மேடம். நான் வீடு எடுத்து நான் இருந்தேன் மேடம். நல்லா தானே இருந்தேன் மேடம். அப்போ சம்பாரிச்சுன்னு நல்லா இருந்தேன் மேடம். என்ன சம்பாதிச்சிங்க? இப்போ காசு சம்பாதிச்ச இன்ட்ரெஸ்ட்க்கு அது மாதத்துக்கு 20,000 வந்துச்சு மேடம். 25,000 சம்பாதிப்பேன் மேடம். வேலைக்கு போனால் 500 காசு கொடுத்துருந்தாங்க ஓனர். சரி சம்பாரிச்சு நல்லா கொடுத்துன்னு தான் இருந்தேன் மேடம். இது திடீர்னு என்ன சொல்லிச்சு, ஒரு நாள் சண்டை மேடம் எங்கள் வீட்டில். சரி நான் சீட் விளையாடுறது பழகுனுச்சு மேடம். சீட் விளையாட்டு பின்னாடி தான் மேடம் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. இது அங்கே நினச்சா ஒரு 10 15 கிலோமீட்டருங்க மேடம். அந்த சீட் விளையாடுறதுக்கு போயிட்டு இருந்தோம் மேடம். நாங்கள் அங்கே தான் மேடம் காசு அதிகமாக போயிடுச்சு மேடம். சொத்து வித்துன்னு காசுலாம் போயிடுச்சு மேடம். அது மேலே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு மேடம். உங்களுக்கு எத்தனை காசு போச்சு? 6 லட்ச ரூபா மேலே விட்டுருக்கோம் மேடம். சரி. டூலரு வண்டி கூட போயிடுச்சு மேடம். நகைலாம் இப்போ வச்சுட்டு இருந்தோம் மேடம் கடையில். அப்புறம் தான் மேடம் இது எதுக்கு போகிறா டெய்லி சண்டை மேடம் எங்கள் வீட்டில். சண்டைனா டெய்லி ரொம்ப தப்பு இல்லை தம்பி. ஏன்னா நீங்கள் சீட் ஆட போகிறீங்க, தண்ணி அடிக்கிறீங்க, இதுக்கெல்லாம் சண்டை போடலாமா? அவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்க. இல்லை மேடம் நான் போனேன் மேடம். நான் போயிட்டு நான் அப்போ திரும்ப விட்டுறா நான் சொன்னேன் மேடம். இதுதான் மேம் கேட்கல என்ன, நீ இதுக்கு மேலே இருக்குமா, நான் சும்மா எதனா ஒரு சண்டை போட அங்கே இருக்கும்போதே 4 வாட்டி வீட்டுக்கு வந்துட்டேன் மேடம். ரொம்ப தப்பு. சண்டை போட்டு வர்றது ரொம்ப தப்பு. ஆனால் நீங்கள் தண்ணி அடிக்கிறது சீட் ஆடுறதெல்லாம் ரொம்ப கரெக்ட். இல்லை மேடம் நான் சொன்னேன் மேடம். அது விட முடியல மேடம் என் கையில். அது நான் வேணாம் விட்டுடலான்னு அது நான் தூங்கினா கூட காலையிலேருந்தால் போயிடலாம் அந்த மாதிரி தோணுது மேடம் எனக்கு. சரி போனேன் மேடம். ஓ உங்களால் அது மீண்டு வர முடியலையா? அது மீண்டு வர முடியல மேடம். எனக்கு காலையிலேருந்து சீட்டாட போகணுன்னு தோணுதா? காலையில் தான் இல்லை 10 மணிக்கு போயிடுவோம் மேடம். 10 மணிக்குன்னா அங்கே போய் விளையாடுனே டெய்லி விளையாடுறதா வேலை மேடம். அப்படி இருந்தால் அது வேணாம் விட்டுலான்னா கூட முடியல மேடம் என் கையில். அங்கேயே தண்ணி எடுப்பீங்களா? அங்கே பசங்க கூடலாம் சுற்றினு அதை அடிப்பேங்க மேடம் தண்ணியை. எப்படி உங்களுக்கு இந்த பழக்கம் வந்தது மேடம்? எப்படியா அப்பப்போ பசங்க கூட போய் சுற்றி சீட் விளையாடுன்னு அப்பப்போ கூட போய் சுற்றிருக்கேன் மேடம். இந்த காசு வந்த உடனே ஜாஸ்தி ஆகிடுச்சு அந்த? ஆமாம் மேடம். லாஸ் ஆகிட்டு பின்னாடி மேடம் திடீர்னு அந்த காசில் நான் கொடுத்துருந்தேன் மேடம். நல்லா இன்ட்ரெஸ்ட் காசுனால கொடுத்துருந்தேன். வாங்கி சீட் விளையாடி தோத்துட்டேன் மேடம். நிறைய காசு தோத்துட்டு பின்னாடி அப்புறம் நான் லேண்டு வாங்க வச்சுருந்தேன் மேடம். 6 லட்ச ரூபா கொடுத்து லேண்டு வாங்கி வச்சுருந்தேன். அதே விற்றுட்டீங்க? விற்றுட்டோம் மேடம். அது விற்றுட்டு பின்னாடி மேடம் 13 லட்ச ரூபா சொத்து 13 லட்ச ரூபாய்க்கு விற்றுட்டோம் மேடம். விற்றுட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு எங்கள் அக்காவங்களாம் இருந்தால் விற்றும் போது வீட்டுக்கெல்லாம் எடுத்துன்னு வந்தேன். காசை எடுத்துன்னு வந்தேன் மேடம். எடுத்துன்னு வந்து வீட்டில் ஒரு 2-3 மாதம் வச்சுருந்தேன் மேடம். காசுலாம் வச்சுருந்தேன் மேடம். அப்புறம் தான் மேடம் இன்னும் அதிகமாக போய் 6 லட்ச ரூபா போயிடுச்சு. டூலர்லாம் விற்றுட்டோம். கடன் கொஞ்சம் செஞ்சுருந்தேன் மேடம். நான் 2 லட்ச ரூபா கடன் வச்சு எல்லாம் கொடுத்துட்டேன் மேடம். அதில்
அதில் அது மேலே தான் இவ்வளோ பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு மேடம். அப்புறம் என்ன பிரச்சனை ஆச்சு? அப்புறம் என்ன பிரச்சனை ஆச்சுன்னு திடீர்னு ஒரு நாள் சீட் விளையாட்டு வீட்டுக்கு போனோம் மேடம். எங்கே போயிட்டு வந்தான்னு கேட்டேன் மேடம். இப்படி எங்கே வெளியே போயிருந்தேன். ஏன்னா மேடம் எனக்கு தெரியும் நீ எங்கே போயிருந்தா சொல்லு கரெக்டாக இருந்துச்சு மேடம். நான் போகல, இன்றைக்கி சீட் விளையாடுறதுக்கே நான் போகலாம் போய் சொன்னேன் மேடம். போய் சொல்லிட்டு அது என்ன தெரிஞ்சுங்கன்னா எனக்கு ஒன்றுமே புரியல மேடம். ஆனால் என்ன தெரிஞ்சுன்னா எனக்கு தெரில. நான் போய் ஆடிட்டு வீட்டுக்கு போயிருக்கேன். அதுக்குள்ளே அந்த மாதிரி சொல்லிச்சு. என்னாச்சு, ஏன் அந்த மாதிரி பேசுகிறான்னு கேட்டேன் மேடம். ஒன்றும் இல்லைன்னு அது சைலண்ட் ஆகிடுச்சு மேடம். ஒரு வாரம் விட்டு மேடம் நான் காசு எடுத்துன்னு சீட் விளையாடலாம் போனோம் மேடம். என்னன்னு தெரில மேடம். யாரை பார்த்தா என்ன இப்போ வெளியே நடந்து போயிட்டுருக்கேன். எல்லாமே என்ன பார்க்குற மாதிரி தான் இருக்குது மேடம் எனக்கு. அதெல்லாம் என்ன பார்க்குறேன், என்னடா ஆச்சு இது இப்படி பார்க்குறாங்கன்னா எனக்கு ஒன்றுமே புரியல மேடம். சரி அன்றைக்கி என்ன ஆச்சு ஒன்றுமே தெரில. சீட் அங்கே போனோம் மேடம். எல்லா பசங்க கூட கேட்டேன் என்னடா ஆச்சு. அவங்க எதுவுமே சொல்லலை மேடம். எனக்கு இப்படி என்ன நடந்திருக்கான்னு கூட எதுவுமே எனக்கு தெரில மேடம். போனேன் மேடம். நான் சிலிண்டர் நானும் போயினா சீட் விளையாடினா அது வீட்டுக்கு வந்தேன் மேடம். அன்றைக்கி வந்தேன். ஏன்னா இந்த மாதிரி பார்க்குறேன் எனக்கு எதுவுமே தெரில மேடம் திடீர்னுன்ட்டு. அப்போ ஒரு நாள் போயிட்டு என்னடா தெரிஞ்சுக்கலான்ட்டு போய் கேட்டேன் மேம். பசங்க திருப்பும் கேட்டேன் என்னடா பிரச்சனைச்சு, ஏன்டா ஏன் அப்படி பார்க்குறாங்க எல்லாருமே. நான் கேட்டு எனக்கு தெரில மச்சான்னு சொல்லிட்டேங்க மேடம். சரி இன்னொரு நாள் போனோம் மேடம். அதே மாதிரி போயிட்டு பார்க்குறதுக்குள்ள பேனர் போட்டிருந்தாங்க மேடம். பேனர் சூளிகிரியில் நாங்கள் விளையாடுறது மேடம். சூளிகிரி இருந்துச்சா கொஞ்சம் உள்ளே தள்ளி போகணும் மேடம். அந்த காடு மாதிரி இருக்கும் மேடம். அங்கே தான் விளையாடுவோம். வண்டியில் டூரில் வச்சுருந்தா பஸ்ஸில் போனோம் மேடம். எனக்கு நடந்து போயிட்டு இருந்தேன் மேடம். நடந்து போயிட்டேன். பார்த்தலாம் என் ஃபோட்டோ இருந்துச்சு மேடம். அதில் என்னடா எனக்கே டவுட்டாக இருக்குது மேடம். என் ஃபோட்டோவே எனக்கே டவுட் வந்துடுச்சு. கிட்டாவே பார்த்தேன் மேடம். என் ஃபோட்டோ தான் இருக்குது மேடம். என்ன போட்டிருந்தது? நான் கொலை பண்ணிருக்கான்ட்டு அந்த மாதிரி போட்டிருந்தாங்க மேடம். அந்த இப்போ நியூஸ்லலாம் காமிச்சிருக்காங்க மேடம். அந்த ஒரு குழந்தை சாகடிச்சிட்டேன்னு நியூஸில் காமிச்சிருக்காங்க மேடம். அந்த ஃபோட்டோ என் ஃபோட்டோ போட்டிருக்காங்க மேடம். அதில் அது போட்டு நான் பார்த்தல ஷாக் ஆகிட்டாம. எனக்கு என்ன பண்ணுறதே தெரில மேடம். அங்கே நின்று பார்த்தேன் மேடம். நானே பார்த்தேன். பஸ் இறங்கி நான் பார்த்துருக்கேன் மேடம். எந்த குழந்தை? இப்போ ரீசனா மேடம் ஒரு சின்ன குழந்தை சாகடிச்சிட்டான்ட்டு நியூஸில் போட்டிருந்தேன். என்ன வயசு? சின்ன இவ்வளோ வயசு சின்ன குழந்தை என்ன மேடம். பேர்? அது தெரில மேடம் எனக்கு. எப்படி சாகடிச்சாங்க? நியூஸில் போலீஸ்காரங்க போட்டிருந்தாங்க மேடம். என்ன போட்டிருந்தாங்க, சின்ன குழந்தை சாகடிச்சிட்டு தப்பிச்சு ஓடி போனாங்க. எதுக்கு சாகடிச்சாரா? எனக்கு தெரியல மேடம். என்ன போட்டிருந்தாங்க அதில் போட்டிருந்தோம் மேடம். என்ன நியூஸ் வந்தது? அந்த சின்ன குழந்தை சாகடிச்சு தான் போட்டிருந்தாங்க மேடம். அந்த மாதிரி மேடம் சாகடிச்சுன்னு போட்டிருந்தாங்க மேடம். அது எனக்கு தெரியல மேடம். போட்டு நான் பார்த்துட்டேன் மேடம். என் ஃபோட்டோ நான் கண்ணா 2 கண்ணில் பார்க்குறேன். பார்த்துட்டு நான் போயிட்டேன். என்ன பண்ணுறது எனக்கு எதுவுமே தெரியல மேடம். ரொம்ப பயம் எடுத்துச்சு மேடம். அப்புறம் நான் பசங்க கூட்டின்னு மச்சா இப்படி போட்டிருந்தாங்களா, என்னடா ஏன்டா இப்படி போட்டிருக்கான்னு கேட்டேன் மேடம். அது எனக்கு என்னடா தெரியும், நீ போடா எனக்கு தெரியல. அவங்க என் கூட வரத்துக்கு பயப்பட்டாங்க மேடம். போலீஸ் ஸ்டேஷன் போனீங்களா? போகல மேடம். ஏன்? எனக்கு என்ன பண்ணுறது ஒன்று ரொம்ப பயம் எடுத்துச்சு மேடம். ஸ்ட்ரைட்டாக நான் அப்போ ஒரு ஃப்ரெண்டு இருக்கேன் மேடம். கூட்டிக்கின்னு ஸ்ட்ரைட்டாக கோயம்புத்தூர் என் மச்சாக்கு ஃபோன் பண்ணி கோயம்புத்தூருக்கு போனேன் மேடம். கோயம்புத்தூருக்கு அவனுக்கிட்ட போனேன் மேடம். அப்போ போகும்போது அவனை பார்க்கலாம் போகும்போது சந்தேக கேஸில் போலீஸ்கார பிடிச்சாங்க மேடம். அங்கே 3 மணி டைமு, நைட் 3 மணி. இப்போ அங்கே இறங்குறோம். சந்தேக கேஸில் போலீஸ்கார பிடிச்சாங்க மேடம். ஏன்னா பிடிச்சிட்டு போனாங்க மேடம். உள்ளே போனாங்க மேடம். விசாரிச்சாங்க. இங்கே என்ன வேலை எதுக்காக வந்தாங்க விசாரிச்சாங்க மேடம். இப்படி எங்கள் மச்சா பார்க்குறதா வந்தாங்க சார். சொல்லுங்கள் மேடம். பூக்காட்டுக்கு வந்துங்க சொல்லுங்கள் மேடம். உள்ளே போகிறோம் மேடம். அப்போ பிடிச்சி உட்காரப்பிச்சாங்க மேடம். இங்கே என்ன வேலை வந்தால் அதெல்லாம் சொல்கிறாங்க. நான் இப்படி தான் வந்தேங்க சார், இப்படி தான் வந்தேன். ரேகெல்லாம் எடுத்தாங்க மேடம். ரேகெல்லாம் அதெல்லாம் எழுதுக்குன்னு அதெல்லாம் எடுத்துருக்காங்க மேடம். அப்புறம் விட்டாங்க. நான் போயிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டேன் மேடம். அப்புறம் என் பண்டாட்டிக்கு நான் சொல்கிறேன் மேடம், இப்படி போட்டிருந்தாங்கடி இப்போ எவ்வளோ சொல்கிறேன் மேடம். என் ஒய்ஃப்க்கு எதுவுமே கேட்கல மேடம். அது ஏன் போட்டிருந்தாங்கன்னு எனக்கே தெரிலாடி. இப்படி போட்டிருந்தாங்கடி ஏன்னா போட்டலான்னு தெரில மேடம் எனக்கு. அப்புறம் ஒரு 2 நாள் விட்டு மேடம் அப்படியே போலில் போட்டு எங்கள் ஒசூரில் மாட்டிருக்காங்க மேடம். எங்கள் அக்காவுக்கு சொன்னால் நம்மளா, எங்கள் அம்மாவுக்கு சொன்னால் நம்மளா, எல்லாருமே சொல்கிறாங்க. அழுதுன்னு கூட சொல்லியிருக்கேன் மேடம். இப்படி போட்டு நீங்கள் எதுவுமே பண்ணலன்னா? ஆமாம் மேடம். வாங்க ஸ்டேஷனுக்கு போகலாம், கேட்கலான்னா வாங்க. எனக்கு ரொம்ப பயடுத்துச்சு மேடம். ஏன் இது மாதிரி போட்டிருக்காங்க எதுவுமே எனக்கு தெரில மேடம். நான் கேட்டேன் மேடம், வாங்க போகலாம் போய் கேட்கலாம் வாங்க. அன்றைக்கி கேட்டேன். எல்லோரும் கூப்பிட்றேன் வரல மேடம். எனக்கு எது செய்கிறதுன்னு ஒன்றுமே தெரில மேடம். நானும் சிலிண்டர் அப்படியே விட்டேன் மேடம். 2 நாள் விட்டு அதே மாதிரி சிலிண்டர் நான் எப்படி மாமலை போயிட்டுருக்கேன் வந்து அப்படியே வந்துனே இருக்கேன் போயிட்டுருக்கேன். எதுவும் பிரச்சனை வரல மேடம். அப்புறம் எங்கள் ஒய்ஃப் சொன்னால் வரலாம் மேடம், பேசலான்னா வா போகலாம் பேசலாம் போய் கேட்கலான்னா வரவே யாருமே நம்பலாம் மேடம். மொத்தமாக என்னை இவன் பைத்துக்காரன் இவன் தான் வளரன்னு சொல்லின்னு இருக்கான். எந்த பிரச்சனைலாம் அப்படியே நம்பிட்டு இருக்காங்க மேடம். நான் எங்கே போனாலும் மேடம் என்ன தான் பார்க்குறான், இவன் தான் கொலைகாரன், இவன் தான் பண்ணியிருக்கான், அந்த அளவுக்கு பேசுகிறாங்க எல்லாருமே மேடம். நான் சொன்னேன் வா பேசலாம் போலீஸ் ஸ்டேஷன் வாங்க, நான் ஒருத்தன் தான் போனேன். நீங்கள் போக வேண்டியது தானே? பயம் ஆகுது மேடம். என்ன பண்ணிடுவாங்க எனக்கு பயம் எடுத்துச்சு மேடம். திருப்ப அந்த ஃபோட்டோனா காணும் மேடம். அங்கே அந்த ஃபோட்டோ திரும்ப நான் பார்க்குறது போகிறேன். எங்கள் அக்கா ஃபோன் பண்ணி நடரா பார்க்கலான்னு கூட்டின்னு போனால் அந்த ஃபோட்டோவே இல்லை மேடம். அங்கே ஆனால் பப்ளிக்கில் போட்டிருக்காங்க மேடம் என் ஃபோட்டோ போட்டு. இப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு மேடம், ரீஜனாக இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு மேடம் மாசமாக இருக்கும்போது
அப்போ பார்த்தேன் மேடம். எல்லாருமே நான் வண்டியில் போயிட்டு இருந்தோம். நின்று இருந்தேன் மேடம். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து இவன் தான் நான் பேனர்லாம் போட்டிருந்தவன். இவன் தான் போட்டான். ஆனால் பாலம் பப்ளிக்கில் பேசணும்னு போயிட்டு தான். அப்போ நம்பியிருக்கேன் மேடம் அவன் இப்போ. அது வரைக்கும் என்னை யாருமே நம்பலாம் மேடம். அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க மேடம். அது பார்த்துட்டு தான் இப்போ இவ எனக்கு வேணாம், நான் உனக்கு டைவர்ஸ் தரேன். யாரு போட்டிருப்பாங்க அது? தெரியல, போலீஸ்காரங்க தான் போட்டிருக்காங்க மேடம். எதுக்கு உங்க போட்டோ போடணும்? தெரியல மேடம், அதான் எனக்கு தெரியல மேடம். இப்போ நாங்க உங்களுக்கு என்ன செய்யணும்? அவளுக்கு புரிய வைக்கணும் மேடம். நீங்க தப்பு பண்ணலன்னு புரிய வைக்கணும். ஆமாம் மேடம். சரி, நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்றீங்களா? நான் உங்கள்கிட்ட பேசிட்டு உங்களை கூப்பிடுறேன். என் பேர் வினோதினி மேடம். எங்கள் வீட்டுக்காரர் நானும் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கணும். கல்யாணமே 2 வருஷம் ஆகுது. நீ படிக்கலையாம்மா? படிக்கல, 5ஆம் கிளாஸோடு நிறுத்திட்டேன். ஏன்? அவங்க வீட்டு அம்மாவுக்கு சூழ்நிலை, அப்பா இல்லை, இறந்துட்டாரு. அப்பா என்ன வேலை செஞ்ச? அம்மா வீட்டு வேலை செஞ்சு இது பண்ணிட்டு இருந்தாங்க. தம்பி தங்கச்சியை பார்த்துக்கணுன்ட்டு படிக்க வைக்கல அம்மா. சரின்ட்டு இங்கே ஒசூரில் தான் நாங்கள் இருக்கிறது, குடி இருக்கிறது. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே எங்கள் வீட்டுக்கார அவங்க அம்மா அவங்களும் குடி வந்தாங்க. அப்போ பார்த்து பழகி நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும். கோயிலில் பண்ணிட்டு பிறகு இப்போ 2 வருஷம் ஆகுது. எந்த இதுவும் இல்லை. தனியாக கொடுத்துனோம் போனோம். இங்கே பெங்களூரில் போனோம். போயிட்டு பிறகு இப்போ அவர் குடிச்சிட்டு சண்டை போடுறது, அடிக்கிறது, இது பண்ணுறது. ஏதோ அவங்கள பற்றி தப்பாக பேனரில் போட்டாங்களாம். அது பாரு இப்படி போட்டிருக்காங்க, ஏதோ குழந்தைய சாகடிச்சிட்டுன்னு போட்டிருக்காங்க, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கன்ட்டு அவங்களோட பிரச்சனை வந்து குடிச்சிட்டு வந்து வீட்டில் சண்டை போடுறது, இது பண்ணுறது. இதே தான் மேடம் கோல் டெய்லியும். இல்லைம்மா, நான் கேட்கறது, லவ் பண்ணி 2 வருஷம் லவ் பண்ணீங்களா? பண்ணோம். லவ் பண்ணி வீட்டில் பெர்மிஷனோட கல்யாணம் பண்ணியிருக்கலாமே? தெரியும், அவங்களுக்கும் தெரியும், இந்த பக்கமும் தெரியும். எங்கள் வீட்டுக்கார் பண்ணி வைங்கன்னு சொன்னாங்க. யாரும் கேட்கலன்ட்டு ஒரு நாள் எதுக்கும் சண்டை போட்டு அவரே கூட்டிகிட்டு போயிட்டு கல்யாணம் தாலி கட்டிட்டு கூட்டிட்டு வந்துட்டாரு கோயில். அப்புறம் அவங்க வீட்டில் தான் இருந்தோம். அங்கே எந்த பிரச்சனையும் எதுவும் இல்லை, நல்லா தான் இருந்தீங்க. எதுக்கு தனியாக போனீங்க? இவர் வீட்டிலே இருக்காரு, வேலைக்கு சரியா போக மாட்டாரு, வீடு இது பார்த்துக்க மாட்டாரு, குடும்பத்தை பார்த்துக்க மாட்டாருன்னு ஒரு நாள் சண்டை வந்து அப்புறமா அவங்க அம்மா வீட்டை விட்டு போடன்னு சொல்லிட்டு அப்புறமா சண்டை போட்டுன்னு அங்கே போய் தனியாக இருந்தோம். சரி, தனியாக இருந்தீங்கல்ல, அப்போ அவர்கிட்ட நிறைய காசெல்லாம் இருந்தது. அப்போ அதெல்லாம் நீ பாதுகாப்பு பண்ணிக்கலையா? காசு அப்போ அவ்வளோ ஒன்றும் இல்லை அவர்கிட்ட, கொஞ்சமாக இருந்தது. இப்போ ஒரு தனியாக போய் ஒரு மாதம் 2 மாதம் பிறகுதான் அவரது லேண்டு விற்றாரு. விற்று 13 லட்சம் வந்துச்சு. 13 லட்சம் வந்துட்டு பிறகுதான் குடிக்கிறது, போயிட்டு சீட் ஆடுறது, குடிச்சிட்டு வந்து வீட்டில் சண்டை போடுறது, இதே மாதிரி தான் இருந்தது. இருந்தாலே அவ்வளோ பெரிய சண்டை இந்த மாதிரியெல்லாம் இல்லை. இப்போ ஒரு 6-7 மாசமாக தான் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. என்னால் வெளியே தலை காட்ட முடியல. அப்படிதான் இருக்காமா? யாராவது அப்படி சொல்றாங்களா? நான் யார் அப்படி சொன்னது எனக்கு கேட்கல. ஆனா இவர் வெளியே போனா எல்லாரும் இவரே பாக்குறாங்களாம். அவர் அப்படி சொல்றாரா? அவர் அப்படி சொல்றாரு, என்னன்னே தெரியல மேடம். பக்கத்துல யாருன்னா வீட்டு பக்கத்துல பேசினா என்னை பத்தியே பேசுறாங்க, என்னை பத்தியே பேசுறாங்க. என்னை யாரோ கொலை பண்ண வராங்க, வெளியே யாருன்னா இருக்காங்களா பாரு, கார் நிக்குதா பாரு, வண்டி நிக்குதா பாருன்னு இந்த மாதிரி தான் சொல்லுவாரு. வீட்டுல சண்டைன்னா சண்டை. உனக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு? பொண்ணு பிறந்திருக்கு. இப்போ 1.5 மாசம் ஆகுது. GHல பிறந்துச்சு. அதான் இதே மாதிரி குடிச்சிட்டு சண்டை போட்டு அடிக்கிறதுனா நீ எனக்கு வேண்டாம், இந்த மாதிரி எல்லாம் பண்றேன்னா குடிச்சிட்டு அந்த மாதிரி இருப்பாரு. குடிக்காத போது நல்லா பேசுவார். இதுக்கு மேலே நான் குடிக்க மாட்டேன், இந்த மாதிரி பண்ண மாட்டேன், நான் என்ன பண்ணுறது, என்னை பற்றி இந்த மாதிரி போட்டிருக்காங்க, என்னால் தாங்க முடியல, இருக்க முடியலன்ட்டு இப்படி தான் சொல்கிறாரு. ஆனால் அவர் மோசமான ஆளெல்லாம் கிடையாது. மோசமான ஆளெல்லாம் கிடையாது. குடிக்கிறது ஒன்று, கெட்ட பழக்கம், அந்த சீட் ஆடுற பழக்கம். இந்த 2 பழக்கத்தை தவிர வேற எதுவும் கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இப்படி எனக்கு அவங்க நீ நடக்காத விஷயங்களை இமேஜின் பண்ணி சொல்லியிருக்காரா? அந்த மாதிரி எதுவும் சொன்னது கிடையாது. அவங்க அக்காவங்க கிட்ட பேசுறது எல்லாம் நல்லா பேசுவாரு, நல்லா இருப்பாரு. இந்த விஷயம்தான் இப்படி சொல்லிட்டு இருக்காரு. என்னாலே நம்ப முடியல. நீங்க பாத்தீங்களா அந்த பேனர்? பார்க்கல. வேற யாராச்சும் பார்த்தவங்க இருக்காங்களா? பார்த்தவங்க இருக்காங்கன்னு யாரும் அந்த மாதிரி சொன்னது இல்லை. இவங்க தான் சொல்றாங்க, இந்த மாதிரி போட்டிருக்காங்க, இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, என் போட்டோ ஃபேஸ்புக்கில் போட்டு அசிங்கப்படுத்தியிருக்காங்க. இப்போ இவரே தான் சொல்றாரு, செல்லில் போட்டு என்னை அசிங்கம் பண்ணியிருக்காங்கன்ட்டு இந்த மாதிரி தான் சொல்றாரு. வெளியில போஸ்டர் எல்லாம் போடல, பேனர் போட்டிருக்காங்கன்னு அவர் தான் சொல்றாரு. நாங்க பார்த்தது இல்லை, யாருமே பார்த்தது இல்லை. அவங்க அக்காவங்க, நானு, அவங்க மம்மி யாரும் பார்த்தது இல்லை. இவங்க பார்த்தன்றாங்க. எங்க பார்த்தா என்ன சொல்றாங்க? அவங்க யாரும் நம்பல மேடம். இந்த மாதிரி எல்லாம் யாருன்னா போடுவாங்களாடா, உன் மேல யாருக்குடா இது இருக்கு, நாங்கெல்லாம் நம்புறதில்ல சொல்றாங்க. எதுக்கு இப்படி சொல்றாருன்னு நினைக்கிறீங்க? என்னன்னே தெரியல மேடம். நல்லா பேசுவாரு, என்னன்னா ரொம்ப பிடிக்கும், நல்லா இருப்பாரு. இந்த இதுல தான் யார் போட்டாங்க, இல்லை உங்க மேல யாருன்னா கோவமா இருக்கா சொல்லுங்கனாலையும் சொல்ல மாட்டாரு.
அவரை தான் இது பண்ணி கேட்கணும், யார் போட்டாங்க, யாருன்னா உங்கள் மேலே கோவமாக இருக்கிறவங்க போட்டாங்களா, யார் போட்டாங்கன்ட்டு. சரி, அது ஒரு ப்ராப்ளமா? அது இல்லாமல் அவர் கூட வாழ விரும்புறீங்களா? பிடிக்கும் மேடம், அவர்னா ரொம்ப பிடிக்கும். இந்த குடிச்சிட்டு சண்டை போடுறது தான் எனக்கு பிரச்சனையே மேடம். இவர் எப்படி இந்த இந்த பழக்கத்துலேருந்து வெளியே கொண்டு வரதுன்னு இருக்க? என்ன பிளான்ல இருக்க? அவர் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டார். குடிக்காத போது இதுக்கு மேலே நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் 2 நாள் இருப்பார், திருப்பி குடிச்சிருவார். உன்னோட நகையெல்லாம் அடமானம் வச்சிருக்காரா? நகை எதுவும் அடமானம் வைக்கல. இப்போ லேண்ட் விற்று 13 லட்சம் வந்துச்சு. சீட்டாடி ஆடி பாதி காசு அழிச்சிட்டாரு. 2 லட்ச ரூபாய்க்கு நகை வாங்கி கொடுத்தாரு. அந்த செயின் மட்டும் அடமானம் வச்சிருக்காரு. சரி, இப்போ அவர் ஒழுங்கா இருந்தா நீ போறதுக்கு தயாரா? ஒழுங்கா இருந்தா போறதுக்கு தான். குடிக்க மாட்டேன், இதுக்கு மேல குடிக்க மாட்டேன், சண்டை போட மாட்டேன், இந்த மாதிரி அது கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். இவர் இப்படி டெய்லி இதே சொல்லுவார், என்ன இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி போட்டுட்டாங்கன்னு இதே தான் யோசிப்பாரு. பயங்கரமா யோசிப்பாரு, இதை பத்தியே பேசுவாரு. அதுதான் என்னால தாங்க முடியல. உங்க மாமியார் எப்படிமா? மாமியார் ரொம்ப நல்லவங்க மேடம். ஏன் என் மாமியாரை பக்கம் தான் விட்டுட்டு வந்த? பேசுவாரு. மாமியார் விட்டு பேசினா இவர் குடிச்சிட்டு கூட்டிட்டு போனது, சண்டை போட்டு என்னை பத்தி இப்படி பேசிட்டுலாம் இருக்க மாட்டேன்ட்டு இவரே கூட்டிட்டு போனது. அவங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, சண்டை வந்தா எனக்கு தான் பண்ணுவாங்க. மாமியார் எதுவுமே சொல்லக்கூடாது. நாத்தனாரெல்லாம் அவங்களும் ரொம்ப நல்லவங்க தான், யாரும் எதுவுமே சொல்லறதில்ல. அவங்க எதுனா என் மேலே சொன்னாலும் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீ அடிச்சுட்டு குடிக்கிறதுக்கு தான் அந்த பொண்ணு அந்த மாதிரி பேசுதுன்னு அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. வீட்டில் இருந்தாவே இதே ப்ராப்ளம். இந்த மாதிரி பண்ணுறீங்க, நான் நல்லா இருக்கிறதுன்ட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு 3 மாதம் இருந்து போய் பார்த்தேன். எவ்வளோ நாள் அம்மா வீட்டில் இருக்க? இப்போ ஒரு 2-3 மாசமா அம்மா வீட்டில் இருக்கு. அடிக்கடி வருவாராங்க? வருவார், குடிச்சிட்டு வருவார். அப்பயும் குடிச்சிட்டு வந்து சண்டை போடுவார். என்னம்மா பிரச்சனை? என்ன பிரச்சனை இல்லை, பையன்தான் பிரச்சனை எனக்கு. எத்தனை பசங்கம்மா உங்களுக்கு? 3 பொண்ணு 1 பையன். என்ன மாதிரி பிரச்சனை கொடுக்குறாரு உங்களுக்கு? அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, வெளியில் அவங்களுக்கு ஒரு இது வீட்டில் பிரச்சனை. வீட்டுக்கு வந்தவன் எங்களை வெளில பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி பேசுகிறதோ, அடிக்கிறதோ, சண்டே வீட்டில் குடிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணுறது. குடிச்சிட்டு ஒரே மாதிரி. வீட்டில் நிம்மதி இல்லை, புள்ளி குட்டிங்களாம் நிம்மதி இல்லை எனக்கு. பையன் சின்ன வயசுல இருந்து எப்படிமா? சின்ன வயசுலேருந்து அவங்க ஒரே மாதிரி தான். ஏதோ இந்த ஃபஸ்ட்லேருந்து அப்பலேருந்து எதுவும் இல்லை. இப்போ கல்யாணம் ஆகி எங்கன்னு குடிக்கிறது எப்போ இது பண்ணாங்க. எப்போலேருந்து இந்த குடிக்கிற பழக்கம்? அது கல்யாணம் ஆகாத முன்னே எதுவுமே அவங்க குடிக்கிறது எதுவும் இல்லை. கல்யாணம் பின்னாலே அங்கே இங்கே கொஞ்சம் அவங்க சுற்றின்னு இருக்கும்போது இந்த பழக்கம் வந்திருக்கு மேடம். பசங்கிட்ட அதுக்கு முன்னே எதுவுமே இல்லை மேடம். அதுக்கு முன்னாடி குடிச்சாலே சண்டை போட மாட்டாரு, ஜாஸ்தி குடிக்க மாட்டாரு. கல்யாணம் வந்து ஜாஸ்தி குடிப்பாரு, எவ்வளோனா அவ்வளோ குடிப்பாரு, சண்டை போடுவாரு, காசு ஜாஸ்தி செலவு பண்ணுவாரு. எவ்வளோ காசு இருந்தால் கூட நான் கேட்டால் சண்டைக்கு வர்றதோ, அது என்ன இஷ்டம் அப்படி இப்படி நீங்கள் என்ன வீட்டில் 1 ரூபா கேட்குறீங்க. வைக்கிறது இல்லை, காசு இருந்தால் எடுத்து போய் சீட் ஆடுறது. சீட்டாடி இவன் மாதிரி இருக்கும் மேடம். எவ்வளோ காசு நாசனம் பண்ணியிருக்காருன்னு கணக்கே இல்லை. சரி, சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டே இருப்பாரு அவங்கள்ட்ட? கதை சொல்லிட்டு இருப்பாரு? இல்லை மேடம், ஒன்றும் கிடையாது. ஒன்றும் இல்லை. ஏன் படிக்கல? படிக்கலன்னா எங்களுக்கு அப்போ வசதி இல்லை. நாங்கள் போய் பூவே வராது இது பண்ணி குழந்தைங்கள இது பண்ணி மேடம், வசதி இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் பேசி பார்த்துருக்கீங்களா? பேசி பார்த்தேன், சொன்னு பார்த்தேன், வேணாப்பா இதெல்லாம் பண்ணாதானே. அது என்ன இஷ்டம், நீ என்னத்துக்கு. உங்கள்கிட்ட மரியாதை இல்லாமல் பேசுவாரா? ஓரளவுக்கு ஃபஸ்ட்டில் இருந்துச்சு மேடம். இப்போ வரத்தா உங்களுக்கு எதுக்கு சண்டை வலிப்பாரு? எதுக்காக சண்டை வலிப்பாரு? அது வீட்டில் வந்தா காசு அது இது கேட்பாங்க. நாங்கள் ஃபஸ்ட்லேருந்தா நான் ஒரு கோயிலில் பூ வேலை செய்யணும், வேலை செய்யணும். அது பசங்களை கூட சேரணும், காசு கொடுக்காம தான் வீட்டில் சண்டே. அது எதுக்கும் இருக்கிறது எடுத்துன்னு போயிட்டா எப்போ வருவாங்க எப்போ போவாங்க, அது கேட்டால் வீட்டில் சண்டே அடிக்கிறது. அது இந்த மாதிரி மேடம். உங்க பொண்ணுங்கெல்லாம் கேட்க மாட்டாங்களா? எங்கள் பொண்ணுங்கெல்லாம் கேட்டாச்சு, அவங்களுக்கும் மரியாதை இல்லை. உங்க மாப்பிள்ளைங்க மருமகங்க கேட்க மாட்டாங்களா? அவங்க கேட்பாங்க, கேட்டே கூட யார் பேச்சுன்னும் கேட்க மாட்டாங்க. இப்போ ஒரு புதுசா ஒரு பிரச்சனை சொல்றாருல, அவர் ஏதோ குழந்தைய கொன்னுட்டாருன்னு போஸ்டர் போட்டாங்கன்னு, அது என்னமா பிரச்சனை? அது குழந்தை அதெல்லாம் எங்களுக்கு தெரியல மேடம். அந்த போட்டு அதெல்லாம் தெரியல, எதுவுமே தெரியல எனக்கு. இது மட்டும் எப்பவுமே வீட்டில் நிம்மதி இல்லை. ஒரு வேலைக்கு போனால் அது சாப்பிடும்போது கூட எனக்கு நிம்மதி இல்லை மேடம்.
இல்லம்மா, இவர் சொல்றாருல அவர் போஸ்டர் யாரோ போட்டிருந்தாங்க, அதை பத்தி உங்கள்ட்ட பேசினாரா? அதை பற்றி என்ன எங்கோ பேனர் போட்டிருக்காங்க, என் மேலே பேனர் போட்டிருக்காங்க அப்படி இப்படின்னு. என்ன பேனர் அது போட்டு? என்ன பேனரு எனக்கு தெரியல மேடம். எங்கோ இந்த பேசிக்கினாங்க. சரி, அப்போ நான் ஏதோ இப்போ எனக்கு புரியல. அந்த பேனரோ அது இதுன்றது எனக்கு தெரியாது மேடம். அது பேசினதுக்கு தான் கேட்டேன். இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, ஏன் நீ அவங்க அங்கேயும் இங்கே போகிற, இந்த மாதிரி எல்லாம் வார்த்தை வந்திருக்கு, வேணான்னு நான் சொன்னேன் மேடம். இல்லை, நான் அந்த மாதிரி எதுவுமே இல்லைம்மா, சும்மா யாரோ எனக்கு சொல்லியிருக்காங்க மேலே நீ இது சொன்னது. மற்றபடி நல்ல பையன், வேற வேறு எதுவும் இல்லை மேடம். இதுதான் எங்களுக்கு. பேனர்ல என்ன போட்டிருக்காங்கன்னு சொன்னாரு? அவர் வந்து என்னோட பேனர் என்னோட போட்டோ போட்டு இப்படி போட்டிருக்காங்க பேனர்ல. எங்க போனாலும் அசிங்கப்படுத்துறாங்க. என்னால் வெளியவே போக முடியல, தலை காட்ட முடியல. எல்லாரும் என்னை ஒரு கேவலமா பாக்குறாங்க. இதுதான் சொல்றாரு. அப்புறம் யாராவது உங்கள்ட்ட அவரை பத்தி அப்படி அந்த சொன்னாங்க? மாதிரி யாரும் சொன்னதில்ல. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எதுனா பேசிக்கணும்னா என்னை பத்தி தான் பேசுறாங்க. என்னை பத்தி பேசுறாங்க பாரு, என் பேனர் அங்க பார்த்தாங்களாம் அவரே பேசி சொல்லுவாரு. சரி, ஆனா இந்த என் காதுல- யாரோ குழந்தைய கொலை பண்ணிருக்காருன்னு பேனர் அது போட்டு அவர் சொன்னாரு. அது போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியும். என்ன சொன்னாங்க? என்ன குழந்தைக்கு இப்படி கொலை பண்ணிட்டு இருக்குன்னு அதுவும் போட்டிருக்காங்க. நான் என்ன பண்ணுறது? யாராவது குழந்தை அப்படி இறந்துதா ரீசெண்டா? இல்ல, யாருமே அப்படியா இருக்கல மேடம். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இவர் தான் சொல்றாரு. என்ன நினைக்கிறீங்க? ஏன் இப்படி எல்லாம் சொல்றாருன்னு நினைக்கிறீங்க? இது இப்படியெல்லாம் நினைக்கிறாங்கன்னா எதுவும் இல்லாத இப்படி சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து வீட்டில் இதே பிரச்சனை மேடம். வீட்டுல குடிச்சிட்டாருன்னா இதை பத்தி பேசுறது இதே நாங்கள் சண்டை. அம்மான்றது கூட அவங்களுக்கு இது இல்லை. அந்த நேரத்தில் ஒரு அவ்வளோ மரியாதை இல்லாத பேசுவாங்க. எவ்வளோ சண்டை அந்த சாப்பிட்ற நேரத்தில் கூட எனக்கு கொஞ்சம் கூட திருப்தி இல்லை மேடம். அது சாப்பிட்ற நேரத்தில் கூட எனக்கு இப்போ கொஞ்சம் ஏதாவது தூக்கி வீசி அடிக்கிறதெல்லாம் பண்றாங்க? எல்லாம் பண்ணுவாங்க. இப்ப அந்த கோவம் ஜாஸ்தியா இருக்கா? இன்னும் ஜாஸ்தி இருக்கு. இன்னும் எது ஜாஸ்தி நல்லபடியா பேசினாலே கோவம் ஜாஸ்தி வரும். சரிம்மா, இந்த பக்கம் உட்காருறீங்களா? உங்களுக்கு எப்போவாச்சும் அவர் ஒரு மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போனோன்னு தோணி இருக்கா? சொன்னா எப்படி சண்டை போடுவாருன்ட்டு. நல்லா இருக்கும்போது ஒரு பேச்சு பேசுவாரு, எதுனா ஒன்று சொல்லிட்டு அதே பத்தி சொல்லிட்டே இருப்பாரு. என்ன பைத்தியக்காரன் நினைச்சிட்டு அந்த மாதிரி நினைச்சுன்னு திட்டுவாரு, அடிக்குவாரு. அதனால தான் நான் எதுவுமே சொல்லறதில்ல அவர்கிட்ட. இந்த பேனர் விஷயம் இவர் இல்லாம வேற யாராவது சொல்லியிருக்காங்களா? யாரும் என்கிட்ட சொன்னதில்லை மேடம். ஆமா, உங்கள்கிட்ட இல்லை மேடம். இல்ல யாருமே இல்லை சொல்லல. மேடம். நீங்க யோசிச்சிருக்கீங்களாமா அந்த மாதிரி மனசுல ஏதாவது குழப்பம் இருக்கலாம்னு கோயிலுக்கு யோசிச்சிருக்கீங்களா? போலான்ட்டு சொல்லியிருக்கோம். சரின்னு அதுக்கும் வர மாட்டாரு. சரி, இப்போ உங்க வீட்டுக்காரர் சொன்னார் என்கிட்ட, நீங்க ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ இந்த மாதிரி என்னை பத்தி சொல்லியிருக்காங்க கேளுனாங்க. சொன்னாங்க பேனர் போட்டுருங்க, இவனை பாரு தானே பேனர்ல பார்த்தோம். நான் அன்னைக்கு என்ன பேசிட்டு நடந்தது இருந்தேன். கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க. நான் 7 மாசம் செக்அப் போனோம். அத்திப்பள்ளியில தான் ஜிஹெச் இது அத்திப்பள்ளி ஆஸ்பத்திரி ஆட்டோ சென்டருக்கு நடந்து போயிட்டு இருந்தோம் பஸ் இறங்கி. மாமலை பேசிட்டு போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி போகும்போது சொல்லின்னு போனாங்க. இவனோட போயிட்டா தானே பார்த்தோம் பேனர்லன்னு சொல்லின்னு போனாங்க. அது இவங்கள பத்தி சொன்னாங்களா யாரை பத்தி சொன்னாங்களான்னு நீ சொன்னீங்க. கேட்டியாமா அவங்க காதுல பேசுறத? கேட்டுச்சு. ஆனா இவங்கள பத்தியோ யாரை பத்தியும் எனக்கு தெரியல. இவனோட போட்டோ தானே பார்த்தோம் பேனர்லன்னு சொல்லின்னு போயிட்டு இருந்தாங்க. ம். இவர் சொன்னாரு, உடனே இவர் சொன்னாரு, பத்தியா நீ நம்பல இல்லையா, பாரு அவங்க என்னை பத்தி தான் பேசின்னு கேவலமா பண்ணின்னு போறாங்கன்னு சொன்னாங்க. அங்க போய் டாக்டர் கிட்ட உக்காந்தாலையும் அந்த பொண்ணு பாரு என்னையவே பாக்குற மாதிரி இருக்கு. அங்க போயிட்டு உக்காரும் போதும் அவ்வளவுதான். டாக்டர் கிட்ட எல்லாம் செக்அப் பண்ணிட்டெல்லாம் வரும்போது என்கிட்ட கூட வீட்டுக்கு வரல. அவரு போன் பண்ணி வந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு வண்டி ஏறி. நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்றீங்களாமா? நான் உங்க பையன்கிட்ட பேசிட்டு கூப்பிடுறேன். உங்க அம்மாட்டையும் உங்க மனைவிட்டையும் பேசினேன்னா நீங்க ரொம்ப நல்லவர்னு தான் சொல்றாங்க 2 பேரும். ஆனா இந்த குடிப்பழக்கம் சீட்டு ஆடுறது பழக்கம் தான் உங்களை ரொம்ப ட்ரபிள் பண்ணுது. அதெல்லாமா எனக்கு ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும் தம்பி. ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு உங்களுக்கு. என்னப்பா பிரச்சனை? இல்லை என்ன தப்பு மேடம், பண்ணி? இதனால தான் பிரச்சனை இல்லை, மேடம். நீங்க ஏதோ குடிச்சிட்டு ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க. அதனால தான் உங்க மனசு இவ்வளோ குழம்பி போயிருக்கு. இல்ல, சரி, யாரோ பேனர் போட்டிருக்காங்க, அது அங்கே இருக்கட்டும், அந்த ப்ராப்ளம் அங்கே இருக்கட்டும். அது இல்லாமல் உங்கள் மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது. நீங்கள் ஓப்பனாக பேசினாதான் எங்களால் ஹெல்ப் பண்ண முடியும். தண்ணி அடிச்சிட்டு சுயநலவு இல்லாத டைமில் நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க. அது என்னதுன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் இதுலேருந்து ரிலீஃப் ஆகிடலாம். மேடம் நான் அந்த மாதிரிலாம் தப்பு பண்ணலாம் மேடம். அந்த மாதிரி இவங்க நினைக்கிற மாதிரிலாம் அந்த மாதிரி நான் அவங்க தப்பு யாருமே பண்ணலாம் நீங்கள் மேடம். தப்பு பண்ணீங்கன்னு சொல்லவே இல்லை.
மேடம் நான் அந்த மாதிரி துப்புன்றதுக்கு எனக்கு அவசியமே இல்லை மேடம். யாருமே சுத்தமா. சொல்லல நீங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னு அவங்க யாருமே சொல்லல. ஆனா நீங்க உங்க மனசுக்குள்ள ஒரு பாரம் இருக்கு. இல்லை மேடம், சத்தியமாக தான் சொல்கிறேன். நான் அந்த மாதிரி துப்பு பண்ணது இல்லை மேடம். சரி, எனக்கு துப்பு பண்ணுற அவசியம் இல்லை மேடம். என்கிட்ட காசு இருக்குது. என்ன மேடம் காசு இருக்குது? காசு இல்லவா? என்ன எல்லாமே இருக்குது மேடம். ஆனால் என் மேலே வைத்தறிச்சலுக்கு தான் மேடம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. யாரான்னு தெரியல மேடம். என்கிட்ட எது இப்போ காசு இல்லைன்னா அந்த மாதிரி துப்புலாம் எல்லாருமே யோசிப்பாங்க. ஆனால் எனக்கு அந்த மாதிரி எண்ணமே கிடையாது மேடம். நீங்க உங்க மனசுல எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை. என் மனசில் எதுவுமே இல்லை மேடம். தெரியாம ஏதாவது ஒரு தவறு உங்க கையில இருந்து மேடம் நடந்து இப்போது தண்ணி அடிச்சுட்டுனா நான் அந்த மாதிரி துப்போ என்ன பண்ணுந்தேன் மேடம். அந்த மாதிரி பண்ணது எப்படிமா எனக்கே தெரியல. அந்த மாதிரி வரது மனசு வராது. என்னத்துக்கு மேம் நான் பண்ணேன் சொல்லுங்க மேடம் பார்க்கலாம். எனக்கு அவசியமே இல்லைம்மா அந்த மாதிரி பண்ணுறதுக்கு. எங்கள் அம்மா தான் காசு கொடுத்துருக்க எல்லாமே இருக்குது மேடம். எனக்கு என்ன இல்லை. இப்போ கூட 8 ஏக்கரா சொத்து வச்சிருக்கேன் மேடம். நான் எங்கள் அப்பா சொத்து எங்கள் அப்பா அப்ப இப்போ சந்தோஷமா வாழலாமே தம்பி. இவங்க சந்தோஷமா தான் இருந்தேன் மேடம். எங்கள் வீட்டில் ஒரு இது பிரச்சனை 8 இல்லை ஏக்கரா மேடம். சொத்து வச்சிருக்கீங்கல்ல, ஆ அந்த மேடம். சொத்தை அழிச்சிடுவீங்களா? இல்லை மேடம், நான் இப்போ என் குழந்தைக்கு எழுத வச்சிடறேன் மேடம். நான் சரி, அப்பா பத்தி சொல்லுங்களேன். எங்கள் அப்பா இறந்துட்டாரு மேடம். அப்போ நல்லா எங்கள் அப்பா காசெல்லாம் பணம் அதிகமாக இருந்துச்சு. எங்கள் சொந்தக்காரங்களாம் 4 பேர் அண்ணா தம்பிங்க. அவங்க 100 ஏக்கரா சொத்து இருக்கு மேடம். இப்போ இருக்குது 100 ஏக்கரா சொத்து வச்சுருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கு இப்போ பொங்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. அவங்க அப்பா இறக்கும் சாகும் போதே பொங்கு பிரித்து கொடுத்துட்டாங்க மேடம். அது நல்லா தான் இருக்குது மேடம். சொத்து இருக்குது, காசு இருக்குது. எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் என் மேலே வைத்தறிச்சல் தான் இப்படி யாரோ பண்ணிருக்காங்க மேடம். சரி தம்பி, நீங்க எதுக்காக எங்களை தேடி வந்தீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். மேடம் எது சொன்னாலும் நம்ப மாட்டேன்றான் மேடம். வீட்டில் ம். நான் எதை சொன்னாலும் இப்படி போடியன்னா இல்லை நான் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அவளுக்கு சொல்லி கொடுக்குறது அதிகமாக மேடம். அவள் இப்படி யாரானா ஒரு வீட்டு பக்கத்தில் எதனா சொன்னால் அதை டக்குன்னு அப்படியே காதை போட்டுக்குது மேடம். இப்போ அவங்க அம்மா தான் நான் அன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் மேடம். நான் குழந்தை பார்க்கறதுக்கு 100 ரூபா சேர்ந்து வாங்குறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ கஷ்டப்பட்டு 5000 ரூபாய் வாங்கின்னு போனோம் மேடம். கஷ்டப்பட்டு இந்த அடி காசனை வாங்கினா எடுத்து மூஞ்சி மேலே எடுத்து விசாரிச்சு மேடம். எனக்கு வேணாம் எடுத்துன்னு போ. அவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுத்தா எடுத்துன்னு போட்டு விசாரிச்சு மேடம். சரி நான் என்ன பண்ணேன், ஏன்டி இப்படி பண்ணுறேன், நான் என்னடி பண்ணேன் அப்போ கூட கேட்டுன்னு இருக்கேன் மேடம். இங்கெல்லாம் வராத ஹாஸ்பிட்டலுக்கு, இங்கெல்லாம் வராதா, நீ எழுது போன்னு சொல்லிட்டு மேடம். சரின்ட்டு வந்துட்டோம் அவன் அழுதுன்னு. திருப்பி வீட்டுக்கிட்ட டிஸ்சார்ஜ் பண்ண போகிறான். அவங்க அம்மா என்ன சொல்லுது, இவங்க கொலகார கிட்ட நீ என்ன பேசுறது, வீட்டு நிச்சா வெளியே துரத்து, ஃபர்ஸ்ட் வீட்டு நிச்சா வெளியே போடான்னு எதுவும் அடிக்கிறதுக்கே வந்துட்டாங்க மேடம். அப்ப யாருமே உங்களை மதிக்கிறது இல்ல? மதிக்கல மேடம். என்னை யாருமே மதிக்கல மேடம். எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது மேம். அதுக்கு என்னதான் நான் சொன்னாலும் நீங்க ரொம்ப கெட்ட வார்த்தையில திட்டுறீங்களா உங்க அம்மாவை, மனைவி எல்லாம்? மேடம் அது அந்த அளவுக்கு அவங்க டென்ஷன் என்ன அந்த அளவுக்கு என்ன பண்றாங்க உங்களை? மேடம் நான் எதனா பேசினா அது குறுக்க என்ன நீ அப்படி சொல்றது, நான் என்ன கேட்கறது, அந்த அளவுக்கு பேசுவாங்க மேடம் என்கிட்ட. நீங்க தப்பே பண்ணலையா தம்பி? மேடம் நான் சத்தியமா தான் சொல்றேன், நான் தப்பு எதுவுமே பண்ணல. நீங்க சீட் ஆடுறது தப்பு கிடையாதா? சீட் ஆடினா மேடம் அதான் மேம் தப்பு தானே. இவ்வளவு காசு நீங்க கையில கேஷா வச்சிருந்தீங்களா? இவ்வளவு காசு கேஷ் இருந்துச்சு மேடம். நான் இப்போ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கேன். வீட்டுக்குள்ள வைப்பீங்களா? வீட்டுக்குள்ளே தான் வச்சிருந்தேன் மேடம். கொஞ்சம் கொஞ்சமா வட்டிக்கு விட்டீங்க? ஆமாம் மேடம். 7 லட்ச ரூபாய் எடுத்துன்னு போனோம் மேடம். 7 லட்ச ரூபாய் என் ஒய்ஃப் கிட்ட தான் கொடுத்தேன் மேடம். அது எடுத்து பத்திரமா வந்துச்சு மேடம். அப்புறம் நானும் எங்கள் அக்கா எனக்கு அர்ஜென்ட்டு 3 லட்ச ரூபாய் காசு வேணும், காசு கொடுறான்னு சொன்னாங்க. நல்லா சும்மா தரமாட்டான் யாருக்குமே சொன்னேன் மேடம். சரி இன்ட்ரெஸ்ட்கே கொடுறான்னு சொல்லிச்சு மேடம். 3 லட்ச ரூபாய் அவங்க கொடுத்தா மேடம். இன்னொரு அக்காவுக்கு 1 லட்ச ரூபாய் கொடுத்தாங்க மேடம். அப்படி கொடுத்து வச்சுருந்தேன் மேடம். இப்போ கூட நான் புத்தியோட தான் இருக்கேன் மேடம். என்ன இவங்க மதிக்க மாட்டேன்றாங்க மேடம். சரி, அவங்க அவங்க சைட்ல இருந்து ஒரே ஒரு தப்பு என்ன சொல்றீங்கன்னா அவங்க உங்களை மதிக்கிறது இல்ல. ஆமாம் மேடம், அவ்வளவுதானே. மதிப்பேன். ஆனா உங்க சைட்ல இருந்து எவ்வளவு தப்பு பாருங்க. இல்லை மேடம் நான் தப்பு பண்ணலாம் மேடம். என் தப்பு பண்ண நானே சொல்லிடுறேன். நான் இப்படி தப்பு பண்ணாண்டி என்னை முனிச்சிடறேன், காலானா உழுதுட்டுறேன் மேடம். நான் எது தப்பு பண்ணலாம் மேடம். சத்தியமாக தான் சொல்கிறேன், குழந்தை சத்தியமாக நான் தப்பே பண்ணலாம் மேடம். இவங்க தான் என்னை மதிக்க மாட்டாங்க, எது சொன்னாலும் கவலை மாட்டேன்றாங்க மேடம். அன்றைக்கி என்னன்னா 1 லட்ச ரூபா கொடுத்தா மேடம். நகை வாங்கினு மூஞ்சில் அப்படியே எடுத்து விசாடுது மேடம். வீட்டில் எனக்கு வேணாம் எடுத்துன்னு போடான்னு சொல்லுது மேடம். அப்படியே யூகா தேசம் மேடம். இது சர்ச்சுன்னு போகாது மேடம். சரி இந்த நான் ஒன்று சொன்னால் அவன் என்ன சொல்லுது, உன் பேச்சு நான் எதுக்கு கேட்கணும், அந்த அளவுக்கு தான் மேடம் பேசுறது. அப்படிதான் பேசுறாங்க. அப்படிதான் மேடம். சரி, நீங்க இப்ப ஊர்ல இருந்து எப்படி வந்தீங்க? ஊர்ல இருந்து காரில் தான் வந்தோம். கார் வச்சிருக்கீங்களா? நாங்கள் சொந்தமாக வாடகைக்கு எடுத்து வந்தோம் மேடம். எல்லா இடத்துக்கும் கார்ல தான் போவீங்க? இல்லை மேடம், இப்போ அவள் கூட்டினா குழந்தை இருக்காண்டா கூட்டினா பஸ்ஸில் தான் வந்திருக்கும் மேடம். சரி, நான் உங்க மனைவிட்ட கேட்குறேன், உங்கள்கிட்ட மரியாதை இல்லாம பேசுறாங்களா என்னன்னு கேட்குறேன். இப்போ அவங்க யாருமே இந்த பேனரை பார்க்கல, நீங்க மட்டும்தான் பார்த்துருக்கீங்க. ஆமாம் இப்போ மேடம். போலீஸ்லேருந்து உங்கள்கிட்ட எந்த தொந்தரவும் இல்லை? நான் ஒன்று சொல்கிறேன் மேடம். இப்போ நீங்கள் ஒசூரில் என் ஃபோட்டோ எடுத்துன்னு போயிட்டு இவன் யாரான்னு கேளுங்க. ஒருத்தவங்க வந்து கொலகாரம் தான் சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க. சத்தியமா மேடம் எங்க பார்த்தா இந்த மாதிரி பொண்ணு வச்சிருக்காங்க மேடம். இதுதான் மேடம் பிரச்சனை. யாரு பண்ணியிருக்காங்க தெரியல மேடம். எனக்கு இப்போ நான் சொன்ன பாருங்க போலீஸ்காரன் மேடம். மேடம் அங்கே வந்து ஒரு பேனர் போடணுமானா போலீஸ்கார பர்மிஷன் எல்லாம் போட முடியாது மேடம். நான் அப்படிதான் யோசிச்சேன் மேடம். நான் சரி, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேட்போமா யாரு போட்டிருக்காங்கன்னு? அதுதான் மேடம். நீங்க ஏன் போய் கேட்கல?
மேடம் நான் ஒருத்தனே இருக்கேன், எங்கள் அக்காவும் கூட்டம் மேடம். அவங்க என்ன அப்படி தெரியுமா மேடம், என் காசு வந்துச்சா நான் நல்லா இருக்கேன்னா நான் சந்தோஷமா அதுதான் பேசிப்பாங்க மேடம். அவங்கள நான் அழுது காலை பிடிச்சி அழுதுருக்கேன் மேடம். உங்கள் காலுக்கான கும்புறேன் வாங்க கேட்கலான்னு அந்த அளவுக்கு கேட்டிருக்கேன் மேடம். யாருமே வரல மேடம். இப்போ கூட நான் இங்கே வரத்துக்கு மேடம் அது குழந்தை எடுத்துக்கணும், அதை அழுது வாங்க பின்னாடி யாரும் நான் சப்போர்ட் கேட்டுருக்கேன் மேடம். நான் வர முடியாது. சரி, இப்போ அப்படின்னு நாங்க சொல்றாங்க. உங்களோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா நீங்க அங்க கேட்பீங்களா? இந்த நான் மாதிரி கேட்கறேன் பிரச்சனை மேடம். இருக்கு சொல்லுவீங்களா? கேட்குறேன் மேடம். கேட்குறேன் மேடம். சரி, சப்போஸ் அங்க போயிட்டு இல்ல அப்படி யாரும் பண்ணலன்னு ப்ரூவ் ஆச்சுன்னா, சரி மேடம். ஒருவேளை அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா யாருன்னு கண்டுபிடிப்போம். அப்படி மேடம். இல்லைன்னா நாங்க சொல்றத நீங்க கேட்பீங்களா? சரி மேடம், என்ன வேணா கேட்போங்க மேடம். கேட்பீங்களா? கேட்போங்க மேடம். இந்த காசெல்லாம் போனது உங்களுக்கு பயங்கர டிப்ரெஷன் ஆயிடுதோ? மேடம் ரொம்ப காசு அழிச்சிட்டேன் மேடம். நான் அதுல வருத்தமா உங்களுக்கு? வருத்தம் தான் மேடம். நான் சீட்டு விளையாடுறதுக்கு காரணமே டென்ஷனால தான் மேடம். நான் சும்மா வீட்டில் இருந்தேன், எதனா ஒன்று நோண்டி விடுதேன். அப்போ நான் எந்த ஒண்டி எடுத்து காசு எடுத்துன்னு போயிடுவேன். திருப்பி வீட்டுக்கு வந்தால் நைட்டெல்லாம் சண்டை தான், சாப்பிட கூட ஏதாவது வேலை சாப்பிட செய்யலாமே. மேடம். நான் கடை வச்சிருந்தா, பூ கடை வச்சிருந்தா எல்லாம் நல்லா தான் இருந்தது மேடம். நீங்க மைண்ட் அதுல ஏன் அப்ளை பண்ண மாட்டேங்கிற? சும்மா இருந்தா தானே காசு எடுத்து சீட்டாடும். அப்ப இந்த காசு வந்தது தான் உங்களுக்கு பிரச்சனை. மேடம் காசு வந்தது பிரச்சனை இல்லை மேடம். நான் கரெக்டாக தான் இருந்தேன் மேடம். வீட்டில் என்ன அந்த அளவுக்கு பண்ணிடுவாங்க வீட்டுக்கு வந்தேன் மேடம். என்ன பண்ணுவாங்க உங்களை? மேடம் நான் சும்மா இருந்தால் கூட எப்படின்னா ஒரு சண்டை வர வச்சிருவாங்க மேடம். அங்கே அவங்க எங்கள் வீட்டில் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு போய் பாருங்க மேடம், ஒரு சாமானம் வடிக்காத சாமானே இல்லை மேடம். யாரை உடைச்சாங்க? நானே வடிச்சு அந்த அளவுக்கு பண்ணிடுவாங்க மேம். இவங்க ஒரு டம்ளர் கூட உடஞ்சு தான் இருக்கும் மேடம். அம்மாடி, அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து அவர்கிட்ட நீங்க எரிஞ்சு விழறீங்களா? வீட்டுக்கு வந்தாலே நிம்மதியா இருக்க விடுறதுல சண்டை போடுறீங்களா? குடிச்சிட்டு வருவார் மேடம். ம். குடிச்சிட்டு வந்து சண்டை போடுவாரு, கெட்டு வார்த்தை பேசுவாரு, அடிப்பாரு. அவர் சொல்றாரு நீங்க தான் கெட்ட வார்த்தை பேசுவீங்கன்னு. அவர் வாயில கெட்ட வார்த்தை வந்தாதான் மேடம். இல்லைன்னா பொய் சும்மாவே சொல்லுது மேடம். பேச சத்தியமா பொய் சொல்லுது. நான் கேட்கும்போது என்ன சொல்லுது தெரியுமா, எதனா சாப்பாடு போடுன்னு சொல்லுவோம் மேடம். வந்தாலே ஒண்டி நீ போட்டு கை கழுவு சாப்பாடு போடுன்னா இப்படியே சாப்பாடு பாக்குறது மேடம். போட்டுனே பேசுறது. இல்ல மேடம், பார்த்தா கெட்ட இவ வார்த்தை பொய் பேசுறது. சொல்றவ பார்த்துட்டு அப்படியே மறிக்கிறது. போடுற சாப்பாடுன்னா அப்படி ஏதோ இது போடுற மாதிரி போடுறது மேடம். எனக்கு அப்போ சரியான கோவம் வந்துடும் மேடம். அப்படியே எடுத்து நான் அடிச்சுட்டு எழுந்து போயிடுவேன். 1 மணிக்கு 2 மணிக்கு குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவாரு மேடம். தனியா இருப்பேன் நான் வீட்டுல. குடிச்சிட்டு வந்துட்டாருன்னா என்னை இப்படி போட்டிருக்காங்க, இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, என்ன வெளியே போனா நிம்மதியே இல்லைன்ட்டு இந்த மாதிரி தான் பேசிட்டு இருப்பாரு. நான் கேட்டிருக்கேன் மேடம். இவடால நான் எவ்வளவு சொல்றேன் வாடி. எவ்வளவு நாளா இதை சொல்லிட்டு இருக்காரு ஒரு 6-7 மாசமா சொல்லிட்டு இருக்காரு. இந்த போஸ்டர் பத்தி? இதை பத்தி அதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வந்தாலே சண்டை போட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இது போட்டதுல இருந்து தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகிருக்கிறது. இந்த போஸ்டர் பார்த்தது? அதை பார்த்ததுல இருந்து தான். இப்போ இவருக்கு காசெல்லாம் போய் எவ்வளவு நாள் ஆச்சு? 5 மாசம் இருக்கும். இப்போ உங்களுக்கு கையில பணம் இருக்கா மேடம், வாழறதுக்கு? நான் எப்படின்னா நான் சேர்த்துருவேன் மேடம். இப்போ எதுவும் இல்ல, வாழறதுக்கான காசு இல்ல. இப்போ அந்த அளவுக்கு வைக்கலாம் மேடம். உங்கள்ட்ட ஏதாவது இருக்கா வாழறதுக்கு? சரி, இப்போ ஹாஸ்பிட்டல் 5000 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தப்போ தூக்கி வீசினியா முகத்துல? வீசினா மேடம். வேணான்ட்டு எடுத்து அது ஏன் நான் சொல்றேன். நான் கொடுக்குறேன் மேடம். காசு எடுத்துட்டு வந்து குடிச்சிட்டு வந்து சண்டை போடுறாரு மேடம். அப்பயும் அந்த ஆஸ்பத்திரிக்கு குழந்தைய பார்க்க வரும்போது ஜாஸ்தி குடிச்சிட்டு வந்துட்டு உங்க அம்மா இப்படி எங்க வீட்டுல இருந்தெல்லாம் வந்தா இப்படி எல்லாம் பேசிச்சான்ட்டு அப்பயும் சண்டை போடுறாரு மேடம் நான் காசு குழந்தை எடுத்துன்னு போனேன் மேடம். பிறந்தப்ப- போய் சொல்ல நான் காசு எடுத்துன்னு போய் கையில கொடுக்கும்போது குழந்தை பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் எழுறான்னு சொன்னேன். ஏன் எப்படி குடிச்சிட்டு பேசுறேன்? எல்லாம் எழுந்து சண்டை போட போட்டு ஃபர்ஸ்ட் அந்த சொல்லுங்க டாக்டர் மேடம். நர்ஸ் அந்த எல்லாம் வந்துட்டாங்க. இல்ல அப்படி மேடம், அந்த நர்ஸ் குடிச்சிட்டு வேணுமா? நான் கேட்டு அந்த நர்ஸ் சொல்லிருக்கு. ஏன் நீ அந்த மாதிரி ஏன்பா பேசுற? இத்தனை நாளா வரல? கேட்டேன் மேடம். சத்தியமா சொல்றேன், போய் குழந்தை சொல்லுது. பிறந்த எத்தனை நாள் ஆகுது, ஏன் இப்போ வந்திருக்க, உன்னை நான் பார்த்ததே இல்லைன்றாரு. அந்த பயத்தினால வீட்லயே இருப்பாரு, வெளியே கூட வர மாட்டாரு. மேடம் நான் இருந்தா மேடம் போய் சொல்ல வீட்டுல மத்தவங்கள்ட்ட எல்லாம் நல்லா பேசுவாரா? நல்லா பேசுவாரு, அதெல்லாம் எதுவுமே இல்ல. உங்ககிட்ட மட்டும்தான் இந்த மாதிரியா? என்கிட்டயும் நல்லாதான் பேசுவாரு, அதெல்லாம் எதுவும் இல்ல. இப்ப குடிச்சிட்டு எல்லாத்தையுமே இப்படி கோவமா தான் இருக்காரு. அது குடிச்சிட்டா எல்லார்கிட்டயும் கோவம் வருது. யாருன்னா எதுனா பேச சரி, இப்ப இந்த 5 மாசமா தான் இவருக்கு காசு எல்லாமே போச்சு. இந்த 5 மாசமா தான் இந்த போஸ்டர் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் தான் முதல்ல நீங்க குடிப்பழக்கத்துல இருந்து வெளியே வரணும். யார் நான் குடிச்சிட்டு வந்தா சண்டை போட்டுன்னு இருந்தேனா? குடிச்சிட்டு வந்தாதான் நீங்க சரி சண்டையே தாலி போடுறது. மூஞ்சிக்கு எடுத்து அடிக்கலவா? அதெல்லாம் முடிஞ்சது. நீங்க குடிச்சிட்டு அந்த அதுக்கப்புறம் எல்லாம் நிம்மதியா இருக்கு. இப்ப நீங்க குடிச்சிட்டு இந்த பேனர் போட்டிருக்காங்க, இது போட்டிருக்காங்க தான் பிரச்சனையே வந்திருக்கிறது. சரி குடிச்சிட்டு வந்தா என்ன வேணா பண்ணிடுவானா நானு? குடிச்சிட்டு வந்தாதான் நீங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு சரி இது வீட்டுக்கு பண்ணிட்டு வந்து உங்க அம்மா இருக்கீங்க. என்ன போடான்னு சொல்லவா? நீங்க குடிச்சிட்டு வந்து அடிச்சா யார் சும்மா இருப்பாங்க? மேடம் நான் அடிக்கல மேடம். போனா மேடம் வீட்டுல கால் வச்சா மேடம் அப்படியே வந்துருச்சு மேடம். வீட்டு நிச்சு வெளியே போட ஃபர்ஸ்ட். ஆனா அப்படியே சொல்லுது அப்படியே மேடம். வரலங்க மேடம். நான் உனக்கு குழந்தைக்கு அப்புறம் கட்ட என்ன மேல சொல்லுச்சு உங்க உட்காந்து அம்மா? பால் மேடம் ரவுடிங் கொடுத்துட்டு கூட்டம் பாக்குறேடா எத்தனை இங்க வாட்டி ரவுடிங் உனக்கு கூட்டம் ஃபோன் அப்படின்னு சொல்லுது பண்ணுறது, மேடம். ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேடின்னு சொல்லிட்டு தலைமையில பட்டான்னு அடிச்சாரு மேடம். அப்பதான் எங்க அம்மா எதுக்குடா குழந்தை பிறந்து இத்தனை நாள் கூட அவளை இப்பயே என் பொண்ணு எப்படி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வெளியே போடான்னு அப்பதான் சொன்னது. இவர் கரெக்டா இருந்தா யாரும் எதுவும் சொல்லுமா. எங்க அம்மாவை அடிச்சு தள்ளி இருக்காரு மேடம். உங்க
உங்க பையன்ட்ட ஏதாவது கேட்கணுமாம்மா, கேளுங்க, தைரியமா பேசுங்க, நாங்க இருக்கோம். எனக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லைம்மா மேடம். நீ என்ன கேட்குறது? எப்போ பாரு சண்டை, வாய் எடுத்தவே சண்டை, எது கேட்டேனோ சண்டை அடிக்கிறதுக்கே வருது. அதான் நான் இப்போ என்ன இது பண்ணியிருக்கேன்னா, அப்படி இருக்கும்போது எனக்கு இப்போ நீயே இப்படி இருக்கும்போது நான் என்ன இதுக்கு மேலே நான் பார்க்கணும்? நீ எப்போ பாரு என்ன வளர்க்க, நீ எப்போ பாரு நீ சண்டை அடிக்கிறது, திட்டுறது, பேசி எடுத்த உன்னை என்ன அது இதுன்றது. அதான் நான் என்ன இது கூட சொல்லி கொடுத்துருக்காங்க மேடம். அவ சொல்லி கொடுத்துருப்போம் மேடம். எனக்கு இப்போ புரியுது, சொல்லி கொடுத்துருக்காங்க. யாரும் சொல்லி கொடுக்கல மேடம். நான் சொல்றேன் மேடம் ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் பார்த்தாலே எவ்வளவு பாசமா இருந்தா மேடம். இப்போ குழந்தை பிறந்தன அவ சைடு போயிட்டாங்க மேடம். இது நான் ஒரு சொல்றேன் மேடம். யாரும் எனக்கு சொல்லி கொடுக்கல. நீ அந்த அளவுக்கு நடந்துக்கினே எனக்கு யாரு சொல்லி நினச்சி கொஞ்சம் சின்ன குழந்தைன் நான். யாருமே எனக்கு சொல்லி கொடுக்கல. நீ அதுக்கு முன்னே என் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருந்தே, அம்மான்றது ஒரு மரியாதை இருந்துச்சு, பாசம் பண்ண ஒரு மரியாதை இருந்துச்சு. இப்போ என் மூஞ்ச பார்த்தவே அப்படியே சண்டிக்கிறது, எகிருக்கிறது, இதே மாதிரி பண்ணுறாங்க மேடம். ஒரு ஏதானா ஒரு வாரம் சொன்ன நேரத்துக்கு அப்படியே அடிக்கிறதே வரும், அப்படியே திட்டுறது. அப்படியெல்லாம் போய் மேடம் சொல்லி கொடுத்ததா இப்போ எனக்கு அம்மா ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்கும் மேடம். அம்மாட்ட ஏன் சண்டை போடுறீங்க? மேடம் நான் சண்டை போடல, நல்லா தான் பார்த்துருந்தேன் மேடம். நான் நல்லா தான் இருந்தேன், வீட்டிலலாம் நல்லா தான் இருந்தேன். அம்மா உங்க பையன் பக்கத்துல போய் உட்காருங்க. எது இருந்தாலும் இப்போ பேசி தீட்டுங்க. எப்படின்னு తిడుతున్నాను? నువ్వు ఎప్పుడు తిడతావో జాస్తి ఏమైనా రెండు మాటలు మాట్లాడేప్పటికీ అట్లే కొట్టేకొస్తావు, తిట్టేకొస్తావు. నేనేమైనా ఒక ముంచిపోతే చెప్పకపోతే నువ్వేమి ఇప్పుడు అది చెప్పించినా నాకేం చెప్పి నువ్వు ఇప్పుడు ఇంచే బాగా మాట్లాడితే ఇప్పుడు దిడీనా అట్లా చెప్పు. నువ్వు బాగా ఇదే మాట தான் నేను మాట్లాడింది. அம்மா சொல்றாங்க நீ தான் வாயை திறந்தா என்ன திட்டுற, சண்டைக்கு வர சொல்றாரு. அவர் கேக்குறாரு அந்த பொண்ணு சொல்லி கொடுத்துச்சா கேக்குறாரு. மேடம் நான் சொல்றேன் பாத்துக்கோ மேடம். இவங்க வந்து காசு எல்லாருமே கொடுத்துருக்கு, ஒரு லட்ச ரூபாய் கொடுத்த அந்த அம்மா காசுல. ஆனா எனக்கு 1 லட்ச ரூபாய் காசு கொடுத்தோம் மேடம். ஒரு செகண்ட் கூட சும்மா விடல மேடம். என்ன என் காசு வச்சுட்டு வெளியே போடான்னு கேட்டாங்க மேடம். ஏன்னா நீங்க சீட் ஆடுறீங்க, தண்ணி அடிக்கிறீங்க. அதெல்லாம் போய் மேடம். நான் கேட்டு நிஜம்தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எப்போ பாரு நீ உன் பாட்டு நீ சீட் ஆடிட்டு வந்தா நான் ₹1 ₹2 வச்சுன்னு வந்தா அது பிச்சுன்னு போய் நீ சீட் ஆட்டு வர்ற. சீட்டில் வச்சுட்டு வந்த என்ன வருது உனக்கு? நம்ம வீட்டில் காசு வச்சுன்னு அம்மான்றது ஒரு பாசம் இல்லை உனக்கு? எப்போ பாரு இதே வேலை பண்ணா எப்போதைக்கு எனக்கு ஒரே வயசு இருக்கான்னு நான் கேட்டேன் மேடம். இப்ப தண்ணி அடிக்கிறத விட முடியுமா? விட்டுறோம் மேடம். எப்படி விடுவீங்க? இன்னொரு ஒரு வருஷத்துல விட்டுரும் மேடம். ஒரு வருஷத்துலயா? ஆமா மேடம். கொஞ்சம் அவரெல்லாம் விட மாட்டாரு. இருமா, ஒரு வருஷத்துல விடுவேன்னா விட்டுறோம் கொஞ்சம். நீங்க ஒரு வருஷத்துல விடுவீங்கன்னா அந்த பொண்ணு உங்களோட வாழ முடியாதுங்க மேடம். இல்ல மேடம் நான் விடுறோம் மேடம். இன்னைக்கு விடணும், இப்ப விடணும். இப்ப விட்டீங்கன்னா அந்த பொண்ணு வாழ்வாங்க கூட. மேடம் அதெல்லாம் சும்மா இவங்க 2 பேர் பேசிட்டு வந்துருங்க மேடம். நான் தண்ணி அவங்க போய் சொல்றாங்க, அவங்க ரொம்ப மோசமானவங்க, அப்படியே இருக்கட்டும். அவங்க வந்து தேவையில்லாம உங்கள்கிட்ட சண்டை போடுறாங்க, எல்லாமே இருக்கட்டும். ஆனா நீங்க குடிக்கிற பழக்கம் சீட்டறது விட்டுட்டீங்க, சொல்லிட்டீங்க. தண்ணி அடிக்கிறது இப்போ இந்த நிமிஷம் விடணும். முடியுமா? முடியாது மேடம். கொஞ்சமா விடுவோம் மேடம். கொஞ்சம் எல்லாம் விட முடியாதுப்பா. தண்ணி அடிக்கிறதெல்லாம் அப்போ விடணும். கொஞ்சமா தண்ணி அடிக்கிறது விடுறோம் மேடம். நான் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுறதா? தெரியல மேடம். எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை மேடம். நாங்க சொல்றத கேட்பீங்களா? வெளியில நீங்க ஏன் எங்க கிட்ட வந்திருக்கீங்க? எங்க மேல நம்பிக்கை இருக்கிறனால நான் வந்திருக்கேன். நீங்க ரொம்ப நல்ல பையன் தம்பி. உங்களுக்கு பாசம் இருக்கு, எல்லாம் இருக்கு. உங்களுக்கு 3 ப்ராப்ளம் இருக்கு. ஒன்று வந்து சீட் ஆடுறது ப்ராப்ளம், அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க. இன்னொன்று தண்ணி அடிக்கிறது ப்ராப்ளம். இந்த 2 ப்ராப்ளத்தினால உங்களுக்கு பணத்தை எல்லாம் தொலைச்சிட்டிங்க. அதை எப்போ வேணா சம்பாதிச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு மெயினாக இருக்கிறது இஷ்யூ வந்து தண்ணி அடிக்கிறது. அதுக்குள்ளேருந்து வெளியே வரத்துக்கு நீங்கள் வந்து மெடிக்கல் ஹெல்ப் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, உடனே விட முடியாதுன்னு. அதுக்கு உங்களுக்கு மருத்துவ ரீதியாக ஹெல்ப் தேவை. உங்களுக்கு அதை ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நீங்கள் அதை சின்சியராக பண்ணுவீங்களா? எடுத்துக்கிறேன் மேடம். இப்போ கொஞ்ச நாளைக்கு வேணான்றது மேடம். அப்புறம் நானே ஓகே எடுத்துக்கிறேன் மேடம். ஆனால் இவெல்லாம் சொல்கிறது எல்லாம் நம்பாது மேடம். இவங்க 2 பேர் எனக்கே டவுட்டாக பேசுனு தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இன்னும் பேசல மேடம். நாங்கள் பேசவும் இல்லை, எதுவுமே இல்லை. சரி, இவங்க 2 பேரும் சொல்கிறத நான் நம்பலை தம்பி. நீங்கள் சொல்கிறத தான் நான் நம்புகிறேன். அவங்க மேபி உங்கள்ட்ட கொஞ்சம் கூட அண்டர்ஸ்டாண்டிங்காக போயிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை ஆயிருக்காது. பிரச்சனை ஆயிருக்காது, எங்களை பிரச்சனை. சரி, அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்துட்டாங்க, அவங்களுக்கு விவரம் இல்லை. தப்பு பண்ணது அவங்க தான். அவங்க அம்மாவெல்லாம் சொன்னது கேட்காம உங்களே நம்ம வெளியே வந்துட்டாங்க. 10 மாதம் குழந்தைய சுமந்து பெற்றிருக்காங்க, உங்களே நம்ம வாழ்ந்துட்டுருக்காங்க. அது அவங்க பண்ண தப்பு. உங்கள் அம்மா அப்பா இறந்ததுக்கப்புறம் உங்களுக்காகவே வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க பெரிய குற்றவாளி இல்லையா தம்பி? மேடம் இல்லை மேடம், நான் நல்லா தான் இருந்தேன் மேடம். இப்போ கூட நல்லா தான் இருக்கேன். நல்லா இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அது நம்ம செய்யணும்.
நீங்கள் மருத்துவரை பார்த்து உங்கள் தண்ணி பழக்கத்துலேருந்து வெளியே வரதுக்கான மெடிசின்ஸ் எடுத்துக்கணும். பார்க்கலாம் மேடம். இன்னொன்று மேடம், பெங்களூர்ல எங்க போனாலும் மேடம் என்னதான் பாக்குறாங்க மேடம். நான் அவ்வளோ சொல்றேன். அதான் அங்க அப்படி அதுக்கு முன்னாடி பாக்குறாங்க. யாருமே அந்த மாதிரி பார்த்ததே இல்லை மேடம். அதுக்கு முன்னாடி அப்படி சொல்லிடுறேன். அதனாலதான் அவருக்கு மனசுக்கு வருத்தம். எல்லாரும் அவரை அந்த பாக்குறாங்கல்ல. கோவத்தெல்லாம் எடுத்துன்னு வந்து என் மேல எங்க காமிச்சு வீட்டுல நான் என்னங்க விடுறது மேடம் எங்களை பண்ண முடியும்? மேடம் நான் சொன்னேன் உன்னை கேட்கலாமா வராதுன்னு சொல்லுது மேடம். நீ சும்மா போய் சொல்ற, நான் வரமாட்டேன் அந்த அளவுக்கு பேசுது மேடம். சரி, இப்ப நம்ம போய் கேட்கலாம். சரி மேடம். ஆனா டாக்டர்கிட்ட போகணும், சரி மேடம். மருந்து சாப்பிடணும். சரி மேடம். ஓகே ஓகே சரி, நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க. நான் சொல்லி புரிய வச்சு அனுப்புறேன். சரி மேடம். அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குமா, அவரோட அந்த குடிப்பழக்கம், அப்புறம் காசெல்லாம் தொலைச்சது, அதெல்லாம் சேர்த்து அவர் ஒவ்வொரு விஷயத்தை இமேஜின் பண்ணிக்கிறாரு, கற்பனை பண்ணிக்கிறாரு, ஜாஸ்தி யோசிக்கிறேன். கற்பனை பண்ணிக்கிறாரு. இப்போ அவருக்கு மருத்துவ ரீதியான உதவி தேவை. அது உண்மையா மேடம் பேனர் போட்டிருக்கிறது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அதை பத்தி தான் பேசுவார். நைட் அது அவர் கற்பனை பண்ணிக்கிறாரு. அப்படி கற்பனை பண்ணிக்கிறாரு. குடிக்கலனாலே அதை பத்தி தான் பேசுவார். ஆமாம்மா, இது கற்பனைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம இல்லை சொல்லிட்டு இருந்தால் அவருக்கு இன்னும் மன அழுத்தம் ஜாஸ்தி தான் ஆகும். அது டாக்டர் பார்த்துப்பாங்க. முக்கியமாக அவருக்கு தேவை வந்து கவுன்சிலிங். அவருக்கு கவுன்சிலிங் கொடுத்தா மட்டும் பத்தாதுமா, கூட இருக்கிறவங்களும் கவுன்சிலிங் எடுத்துக்கணும். நீ உனக்கும் புரியணும் அவருக்குள்ள என்ன நடக்கிறதுன்னு உங்களுக்கும் புரியணும். அவளெல்லாம் நம்பி அவங்க இப்படி போட்டிருக்காங்க நம்பி அவங்க அக்காவங்க எல்லாம் தேடி பார்த்தாங்க. சரி அம்மா, நான் என்ன சொல்றேன்னா, அவர் மனசுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்குன்னு இப்ப புரியுதா? புரியுது, நல்லா இப்ப அவர்கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும். நீங்க அவரை அணுகிற விதம் மாத்திக்கணும். அவரை வந்து இன்னும் இல்லை நீ போய் சொல்ற, தேவையில்லாம சண்டை போடுற, அவருக்கு மூஞ்சிக்கு அவர் வந்து அவர் கோவமா இருந்தா நீ காமா போகணும், நீங்க காமா போகணும். அவர் வந்து உங்களை திட்டுறது, அவங்கள கெட்ட வார்த்தை பேசுறது வந்து அவர் வேண்டே பண்ணலை. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், அந்த கோவம் இருக்குல்ல, அந்த யாரும் நம்மளை புரிஞ்சுக்கிறதில்லங்கிற கோவத்தினால அவர் அப்படி பண்ணுறாரு. நீங்கள் வந்து அடக்கி வாசிங்கம்மா, நீங்கள் தாழ்ந்து போயிடுங்க, எந்த தப்பு கிடையாது. பாசமாக இருங்க, வாப்பா சாப்பிடு, சரியா, வெளியில் அப்படி பிரச்சனை இருக்கா, நமக்கு சரி பண்ணலாம், நாங்கள்லாம் இருக்கோம்ல, நான் அவருக்கு தைரியத்தை கொடுங்க. சரியாம்மா? சரி, அவர் அணுகிற விதத்தை மாற்றிக்கங்க. அவர் அப்படி பேசினாலும் நீ விட்டுரு. டாக்டர் கிட்ட போனாலே வர மாட்டாரு. இப்ப வரேன்னு சொல்லிருக்காருல்ல, உங்ககிட்ட அப்படி சொல்லி இருக்காரு. இப்ப இங்கேயே டாக்டர் பார்த்துடுவோம். ஓகே, மருந்து ஆனா மருந்தை மட்டும் கரெக்டா கொடுக்கணும். அது டாக்டர் சொல்லி கொடுப்பாரு என்ன பண்ணணும்னு. சரி, சரியா? இது பெரிய ப்ராப்ளம் எல்லாம் கிடையாதுமா. அவர் காசெல்லாம் தொலைச்சிட்டார்ல திடீர்னு, அதுல வந்த மன அழுத்தமா இருக்கலாம். சரியா? டாக்டரை பார்த்துடுங்க. சரியாம்மா? இவங்கள மாதிரி பல பேர் இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு விழிப்புணர்ச்சி. இந்த மாதிரி பெக்யூலியரான, இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஏதாவது பிரச்சனை இருந்தா அதை அணுகிறத விதத்தை மாத்திக்கணும். எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் கொடுக்க முடியுமோ, நம்பிக்கை, தன்னம்பிக்கை கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம மருத்துவ ரீதியான உதவி தேடிக்கணும். அதுல எந்த தப்பும் கிடையாது. நமக்கு எல்லாருக்குமே குழப்பம் வரலாம், மனக்குழப்பம் வரலாம் ஒவ்வொரு டைம்ல. அதை மேனேஜ் பண்ண முடியாம போச்சுன்னா நமக்கு மருத்துவ ரீதியான உதவி தேவை. அவருக்கு மட்டும் இல்லை, இவங்களுக்கும் கவுன்சிலிங் தேவை. அதுதான் நம்ம ஏற்பாடு பண்ண